पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல 49வது ஸ்லோகம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 48 ஸ்லோகத்தோட மொத்தத்தையும் சுருக்கி சொல்லுங்க சாமி அப்படின்னா இந்த ஒரு ஸ்லோகத்தான் எல்லாத்தையும் சுருக்கி 49க்கு வந்துடலாம். தியாகம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா தியாகம் அப்படின்றதுக்கு அர்த்தம் கர்மபல தியாகம். அதுக்கப்புறம் முக்கிய கர்த்திருவத்தை பகவான் மேல ஏற்றி வச்சுட்டு நம்ம கவுன கர்த்தாவா முக்கியமில்லாத செகண்டரி கர்த்தாவா மாறுறது. அதுக்கப்புறம் நானும் கர்மம் பண்ணவில்லை பகவானும் கர்மம் பண்ணவில்லை இந்த உலகம் உண்டாகவே இல்லை இதெல்லாம் ஆபாசம் அப்படின்னு கர்மத்தை பார்த்தீங்கன்னா யார் மேல போடுறோம்? தூக்கி திரிகுணாத்மிகா மாயா மேல போட்டுறோம். அப்ப போட்டதுக்கு பிறகுதான் தெரியுது நான் பார்ப்பவன் மட்டும்தான். இந்த நடக்கிற எல்லா காரியங்களும் திரிகுணாத்மிகா மாயையோட காரியம். நான் எதையும் செய்யவில்லை, நான் பார்ப்பவன் அப்படின்னு ஒரு ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகுது அப்படின்னா குருநாதர் மூலமா சாஸ்திரம் மூலமா சிரவணம் மனனம் பண்ணி அவருக்கு என்ன ஆகும்? இந்த தேகத்திலையும் அவருடைய அந்த இதுவரைக்கும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த தேகத்திலையும் தேகம் தான் ஃபர்ஸ்ட் பர்சனை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லாமே இருக்கு. இந்த தேகத்தோடு சம்பந்தம் இருக்கக்கூடிய இந்த தேகத்தை பார்த்தீங்கன்னா இந்த தேகத்துக்குன்னு ஒரு அப்பா அம்மா இருக்கும், இந்த தேகத்தோட சம்பந்தப்பட்டு ஒரு மனைவி இருக்கும், குழந்தைங்க இருக்கும். சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பற்றற்ற தன்மை பார்த்தீங்கன்னா உண்டாகும். இததான் இப்ப 49வது ஸ்லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அசக்த புத்தி சர்வத்திர ஜிதாத்மா விகதஸ்பிருகா நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேனாதிகச்சதி. அப்போ ஒரு 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 பெர்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெதுவா எல்லா இடத்துலையும் அசக்த புத்தி வருது. மெதுவா அவன் பார்க்கறான், அவஸ்தாத்திரயத்தை வச்சுக்கிட்டே பார்க்கறது. வேற எந்த உபாயத்தை எடுக்காதீங்க. ரொம்ப சிம்பிள் பார்த்தீங்கன்னா யாக்ஞவல்யர் ஜனக மகாராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல இந்த மெத்தடை தான் சொல்றார். ரொம்ப ஈஸியான மெத்தட்,
ரொம்ப ஈஸி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவஸ்தாத்திரயத்தை மாதிரி ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா உபதேச முறை இந்த உலகத்துல இல்லவே இல்லை. பகவானே அதுக்காக தான் கொடுத்துருக்காரு, புரிஞ்சுக்குங்க அப்படின்றதுக்காக தான். ரொம்ப ஈஸியா ஒரு கிராமத்தான் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனுபவத்துல இருந்து புரிஞ்சுக்க முடியும். செத்து போனவங்க எங்க போனாங்க, போனாங்க அவ்வளவுதான். பிரத்யட்சமா எடுத்து பாருங்க. நம்ம சாஸ்திரத்தை எல்லாத்தையும் அத்தியாரோப சாஸ்திரங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கோமோ, திதி கொடுக்கணும், சிராதம் கொடுக்கணும், இது புண்ணியம், இது பாப்போம், நிறைய ஜென்மங்கள் எடுத்திருக்கோம், திரும்ப வந்து ஜென்மம் எடுத்துக்கிட்டே போகணும், இதெல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அத்தியாரோப சாஸ்திரம்னு சொல்லுவோம். எல்லாம் ஏத்தி வைக்கிற சாஸ்திரம். நமக்கு உள்ளுக்குள்ள புத்தியில ஏகப்பட்டதை ஏத்தி வச்சிருக்கோம். இப்ப நான் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிருகதாரண்யன் சொல்லும்போது சொல்லுது, டைரக்டா அந்த 3 அவஸ்தையை வச்சு பாருங்க. இப்ப இருக்கோம், ஆமா இப்ப இருக்கோம், இதான் சத்தியம், இவ்வளவுதான். இப்ப திரும்ப டெய்லி ராத்திரியில என்ன ஆயிடும், டெய்லி ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா நான் பரமஹம்சன் தான் இல்லாம போயிடுறேன். செத்து போறேன்னா இல்லாம போறேன். இதேதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துக்கு மரணம் நடந்தாலும் இல்ல சுத்தி இருக்கிறவங்களுக்கு மரணம் நடந்தாலும் எப்படி தூக்கத்துக்குள்ளார போகும்போது இல்லாம போயிடுறோமோ, அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்தும் இந்த ஜீவர்களும் ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா நித்திய பிரளயம் நடந்துகிட்டே இல்லாம போயிடுறோம். நமக்கு அனுபவம் தானே. ஆமா, ஸ்கிரிப்சர்ஸ் எதுவும் படிக்க வேணால, தேவையே இல்லை. நம்ம அனுபவத்துல வந்து இதான் நடந்துகிட்டு இருக்கு. டெய்லி இந்த உலகமும் இந்த தேகமும் வந்து பாத்தீங்கன்னா லயத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. திரும்ப காலையில வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகுதா, உற்பத்தி ஆகல, தோன்றுகிறது. தோன்றி மறைஞ்சுக்கிட்டே இருக்கு. பபிள்ஸ் மாதிரி, நீர்க்குமிழ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உண்டாயி மறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப இதுல எது சத்தியமா தெரியுது அப்படின்னா, நான் 3 அவஸ்தையிலையும் நான் மறையாம நான் மட்டும்தான் இருக்கேன். மற்றதெல்லாம் எதுவுமே வந்து தோன்றி மறைகிறது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இது எது மாதிரி அப்படின்னா சொப்பனம் மாதிரி. சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர் வருது போகுது, சொப்பன லோகம் வருது போகுது. அதே மாதிரி தான், எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. இந்த ஜாகிரத லோகமும் வருது போகுது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்ன பின்ன எதுவும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. சொப்பனத்துல இருக்க கேரக்டருக்கு ஏதாவது முன்னாடி பின்னாடின்னு ஏதாவது இருக்கா, அவங்களுக்கு பரம்பரை ஏதாவது இருக்கா? சொப்பனத்துல இருக்க கேரக்டருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி அது மாதிரி முன்னாடி பரம்பரை, முன்ன ஜென்மம், அதெல்லாம் கல்பனை பண்றோமா? எதுவும் இல்லைல்ல, தோன்றி மறையிறது, அவ்வளவுதான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்ப்பவன்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகாதிகள் எல்லாம் தோன்றி மறையக்கூடியது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் ஜாகிரத அவஸ்தையில இந்த கிரியேஷன் நடந்ததுல இருந்து ஆரம்பிச்சு, எனக்கு இந்த முந்தின ஜென்மம் இந்த கர்மத்தினால் நடந்திருக்கும், இந்த இனிமே இறந்து போனா இங்க போவேன் அங்க போவேன், இதெல்லாம் எங்க பேசிக்கிட்டு இருக்கோம்? இது எல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரத அவஸ்தையில இருந்துகிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சொப்பனத்துல போனா இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க, நம்ம யோசிக்கிற சிந்தனைகள் எதுவுமே அங்க இல்லை. டீப் ஸ்லீப் போனீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அப்ப யதார்த்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஸ்பஷ்டமானது யதார்த்தம் எது அப்படின்னா நான் அப்படின்றது மட்டும்தான் யதார்த்தம். நானுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் விகல்பம். நானுக்கு அந்நியமா நான் பார்க்கிறது எல்லாம் தோன்றி மறையக்கூடியவை. இத நல்ல அவஸ்தாத்திரயத்தை ஒருத்தர் நல்ல டீப் அனலைஸ் பண்ணி முடிச்சாரு அப்படின்னா, அசக்த புத்தி சர்வத்திர அப்படின்னா எல்லா விஷயங்களிலும் அவருக்கு என்ன ஆயிடும், பற்றற்ற தன்மை வந்துடும். தோன்றி மறையும், எல்லாம் தோன்றி மறையும். இதுல ரிலேஷன்ஷிப் ஏதாவது இருக்கா சுவாமி அப்படின்னா, சும்மா பேருக்கு சொல்லிட்டு இருக்கோம் ரிலேஷன்ஷிப், அதுவும் தோன்றி மறையக்கூடியது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தோன்றி மறையிறது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா எதுலையுமே உங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட் உண்டாகாது. சர்வத்திர அசக்த புத்தி, பற்றில்லாத தன்மை. எல்லாமே பொய் தோற்றம் அப்படின்னும் போது மனசு எப்படி இருக்கும், நல்ல சாந்தமா வந்து பாத்தீங்கன்னா எதையும் ஆசைப்படாம அடங்கி இருக்கும். கூடவே ஜிதேந்தி விகதஸ்பிருகா, ஆசை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசையே இருக்காது. மனசு அடங்கிச்சுன்னா ஆசை இருக்காது. ஆசை இல்லாத மனம் தான் வந்து பாத்தீங்கன்னா அடங்கிய மனம். ஏன் அப்படின்னா நீங்க வந்து எல்லாத்தையும் சத்தியம் நினைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்போம். எப்ப பொய்ன்னு ஆகுதோ, இப்ப நான் நேத்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு நேற்று ஈவினிங்ல பூத்தநாராயணன் கோயிலுக்கு போனேன். அதுல பேஸ்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க ஆர்டிபிஷியல். நேற்று வேணுன்னே போய் பார்த்தா எனக்கு என்ன உண்டாச்சுன்னா ஆச்சரியம் உண்டாச்சு. ஒரு ஆப்பிள் வச்சிருக்கான், ஆப்பிள் எல்லாம் வச்சிருக்கான். அதுல ஆப்பிளுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஏதோ அவன் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது டெக்ஸ்டரை வந்து என்ன பண்ணிருக்கான், ஒரு சாஃப்ட் டெக்ஸ்டரை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னன்னா இது பொய்ன்னு தெரியும். அப்ப தெரிஞ்சோன்னே எனக்கு என்ன உண்டாகுதுன்னா ஆச்சரியம் உண்டாகுது.
என்னமா பண்ணி வச்சிருக்கான் ஆர்டிபிஷியலான இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படின்னு பேஸ்கெட்ல போட்டிருக்க எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். எப்படி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு. தூரத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி தெரியுது அப்படின்னா, உண்மையிலேயே பழங்களை அடுக்கி வச்ச மாதிரியே இருக்கு அந்த பேஸ்கெட்ல. எல்லா பழங்களும் வச்சிருக்கான். மாம்பழம் வச்சிருக்கான், ஆப்பிள் வச்சிருக்கான், ஆரஞ்சு வச்சிருக்கான். எல்லாம் தத்ரூபமா பாத்தீங்கன்னா இருக்கு. அப்போ ஆளை கூட்டிட்டு வர்றதுக்கு ஆளை பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு இருக்க ஆட்களை பாத்தீங்கன்னா பழங்களை காட்டி உள்ள ஈர்த்து உள்ளுக்குள்ள ஜூஸ் கடைக்கு உள்ள கூப்பிடுறதுக்காக அவன் வச்சிருக்கான் ஷோகேஸ். ரோட்டு மேலேயே வச்சிருக்கான். ரோட்டு மேலேயே பாஸ்கெட்டை பாத்தீங்கன்னா வச்சிருப்பான். இது எனக்கு என்ன விதுனா, குரங்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல இப்ப எனக்கு. குரங்கு பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போய் கடிச்சு பார்க்குமே அப்படின்னு எனக்கு யோசனையா இருக்கு. குரங்கு அந்த பக்கம் வரும், என்ன பண்ணுதுன்னு தெரியல. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? தோற்ற மாத்திரமா இருக்கிற எல்லாத்தையும் சத்தியம்னு நம்பி பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்பிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இததான் அவஸ்தாத்திரைய விவேகம் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது தோற்றம் 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 அப்படின்னு நல்லா மனசுல கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா அப்ப என்ன ஆகும், இந்த மனசுக்குள்ளார காமம் உண்டாகுமா அப்படின்னா ஆர்டிபிஷியல்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நல்ல இந்த மாம்பழத்தை பாத்தீங்கன்னா ஜூஸ் எடுத்து சாப்பிடலான்னு வருமா அப்படின்னா வராது. ஏன்னா அது பிளாஸ்டிக். அதை பாத்தீங்கன்னா ஜூஸ் எடுக்க முடியாது, எனக்கு ஆனந்தம் கொடுக்காது, தோற்றம் மாத்திரமா இருக்கிறது அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன்னா, முதல் டைம் ஃபர்ஸ்ட் எடுத்தோட இந்த உலகத்தை நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. இந்த மாயா என்ன இத்தனை பண்ணி வச்சிருக்கு, தத்ரூபமா இருக்கு, எல்லாமே வாஸ்தவ மாதிரியே தெரியுதே அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வரும். ஒரு விவேகம் வந்தவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, முதல் இது ஆச்சரியம். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன நடக்கும், உதாசீன பாவம் வர ஆரம்பிச்சு. என்ன பாக்குறது, எவ்வளவு நேரம் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த உலகத்தை. எல்லாம் தோற்றம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அதுல ஒரு உபேக்ஷா வர ஆரம்பிச்சு, உதாசீன பாவம் வந்துடும். எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். நேற்று பாடம் எடுத்ததுனால நான் நேற்று போகும்போது என் கண்ணில் அது பட்டுச்சு, உட்கார்ந்து நின்று பார்த்துட்டு இருந்தேன். செப்பல் போடுற இடத்துலயே பாத்தீங்கன்னா அது இருக்கு. இதே பாத்தீங்கன்னா நான் இத்தனை நாள பார்க்கவே இல்லை. ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். ஏன் நடுவுல பார்க்கலன்னா உதாசீன பாவம். நேற்று பாடம் எடுத்ததுனால எடுத்து பார்த்துட்டு நம்ம எக்ஸாம்பிள் கரெக்டா சொல்றோமே அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இனிமே பார்ப்பேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இனிமே பார்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னா பொய்யை நான் என்ன பண்ண போறது, குரங்கு எடுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னா எடுத்துட்டு போட்டோம். ஏன் அப்படின்னா பாவம் குரங்குக்கும் தெரியாது அது உண்மைன்னு. அது பிடிச்சி கடிச்சு சாப்பிட்டா கூட அது பழம் கிடைக்காது உங்களுக்கு. அவனும் அதான் கேர்லெஸ்ஸா என்ன பண்ணிருக்கான், ரோட்ல வச்சிருக்கான். குரங்கு எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போடன்னு. ஒரு வாட்டி கடிச்சு பார்த்துச்சுன்னா குரங்கு என்ன பண்ணும், ஆமா ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டே போயிடுச்சுன்னா கூட புத்தி இல்லாம கடிச்சு பார்த்துச்சுன்னா அதுக்கு தெரிஞ்சிடும் இது பாத்தீங்கன்னா உண்மையான பழம் இல்லைன்னு. திரும்ப எடுக்குமா, குரங்கே எடுக்காது. திரும்ப அந்த பழம் ஆர்டிபிஷியல் தெரிஞ்சிடுச்சுன்னா குரங்கே எடுக்காது. குரங்குக்கே பாத்தீங்கன்னா அந்த பழங்களை பார்த்தா ஆசை உண்டாகாது. அப்ப இதே மாதிரி இந்த உலகம் எல்லாம் தோற்ற மாத்திரம் அப்படின்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளார எந்த ஆசைகளும் உண்டாகாது. விகதஸ்பிருகா மித்தியாத்துவ நிச்சயத்து மூலமா நல்லா பாத்தீங்கன்னா இது பொய் இது பொய் இது பொய் அப்படின்னு இந்த மித்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அது மூலமா இந்த மனசு பாத்தீங்க அப்படின்னா என்னாகும், ஆசைகளை விட்டுட்டு எந்த மனசு இருக்கோ அந்த மனசை பாத்தீங்க அப்படின்னா பரமாம் நைஷ்கர்மிய சித்திம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குமா அப்படின்னா, இப்ப எனக்கு தெரியுது இந்த உலகத்துல ஏதாவது பண்ண வேண்டியிருக்குன்னா ஒன்றும் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா தோற்றம் மாத்திரமா இருக்கிறதுல என்ன பண்ண வேண்டியிருக்கு, எதுவுமே பண்ண வேண்டாம். நான் பண்ற கர்மாவும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் பாடம் படிச்சு கொடுக்கறதும் பாத்தீங்க அப்படின்னா வெறும் தோற்றம். நீங்க பாடம் படிக்கிறதும் வெறும் தோற்றம், பிறந்தது தோற்றம், இருக்கிறது தோற்றம். எல்லாம் இந்த மாயா பண்ற சொப்பனத்துல பண்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நல்ல புத்தியில டைஜஸ்ட் ஆச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ கர்ம சந்நியாசம். அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்வத் சந்நியாசம் அப்படின்னு பேரு. நல்லா பாத்தீங்கன்னா வித்வத் சந்நியாசத்தை பண்ணிக்கிட்டு நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் நல்லா பாத்தீங்கன்னா நைஷ்கர்மிய சித்தின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்தை பாத்தீங்கன்னா பிரம்மத்துக்கு இன்னொரு பேரு நைஷ்கர்மியம்னு பேரு. ஆச்சரிய பாஷத்துல சொல்ல போற அந்த நைஷ்கர்மிய சித்தி பிரம்மத்தில் தான் 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 அப்படின்னு நான் நானாய் நிற்றல் என்ற ஆத்மஸ்வரூபத்துல நிக்கிறதுக்கு பேரு. தேகாதிகள் நான் இல்லைன்னு ஒதுக்கிட்டு தான் தானாய் நிற்றலுக்கு பேரு நைஷ்கர்மிய சித்தின்னு பேரு. அந்த நைஷ்கர்மிய சித்தியை என்ன பண்றான், சந்நியாசேன அதிகச்சதி. சந்நியாசம் 2 சந்நியாசம் சொல்லியிருக்கோம். முதல் சந்நியாசம்
என்ன சந்நியாசம்? பாகிய சந்நியாசம்னு பேரு. அதுக்கு என்ன பேரு? இன்னொரு பேரு நான் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருக்கேன், வியாபகாரிக சந்நியாசின்னு பேரு. நம்ம பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு 4வது ஆசிரமமா வச்சிருக்கே, அதுக்கு பேர் ஆசிரம சந்நியாசம். அது பாகிய சந்நியாசம். வாஸ்தவத்துல இந்த ஞானத்துக்கு பிறகு உண்டாகிற சந்நியாசம் எதுவோ, இந்த ஞானத்துக்கு பிறகு இந்த புரிதலோடு இந்த உலகம் ஒன்றும் இல்லை, நான் இந்த தேகம் இல்லை, இந்த கர்மா என்னுடையதில்லை, எல்லாம் பிரகிருதி பண்ணுது, நான் எதையும் பண்ணவில்லை அப்படின்னு நான் திரஷ்டாவா இருக்கின்றேன் அப்படின்னு எல்லாத்தையும் தியாகம் செய்தல் எதுவோ அதுக்கு பேரு ஆந்தர சந்நியாசம்னு பேரு. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா வியாபகாரிக சந்நியாசத்துக்கு எதிரா இருக்கிறது பாரமார்த்திக சந்நியாசம், வாஸ்தவ சந்நியாசம் அப்படின்னு பேரு. இதுதான் சாஸ்திரத்துல என்ன பண்ணுவோம், வித்வத் சந்நியாசம் அப்படின்ற பேர்ல சொல்றோம். அந்த வித்வத் சந்நியாசத்தினால எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு பேசாம பாத்தீங்கன்னா இந்த சரீர யாத்திரைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டு அவன் என்ன பண்றான், நிஷ்டை அப்படின்றத அடைகிறான். அந்த நிஷ்டைக்கு பேரு தான் பாத்தீங்கன்னா நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு பேரு. அந்த தானாய் நிற்றல் என்ற நிஷ்டையை, நைஷ்கர்மிய சித்தியை, சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ணிட்டு தானா நின்றல் மூலமா அடைகின்றான். ரமண மகரிஷி என்ன பண்ணாரோ அந்த விஷயத்தை அடைகின்றான். சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு பாஷ்யத்துல சொல்றார் ஆச்சாரியார், அசக்த புத்தி அப்படின்னு சொல்றார். அசக்த புத்தினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா, அசக்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்கரகிதான்னு பேர், பற்றில்லாதது. சங்கம்னா பற்றுதல், ஒட்டுதல். சங்கம்னா 2 இணைஞ்சா அதுக்கு பேர் சங்கம், ஒட்டிக்கிறது. இந்த ஒட்டிக்காம இருக்கிறதுக்கு பேர் பிரிஞ்சோம் அப்படின்னா அதான் பாத்தீங்கன்னா ஒட்டுதல் இல்லாம போறது. எந்தெந்த விஷயத்துல ஒட்டுதல் இல்லாம போறது, நம்ம எங்கெங்கெல்லாம் ஒட்டுதல் வச்சிருக்கோமோ ஒட்டிக்கிட்டு இருக்கோம், எல்லாத்துலயும் பேஸ்ட் மாதிரி போய் பிச்சுக்கிறோம். என்கிட்ட ஒரு சாமி இருந்தார், ஐயோ மகா சம்சாரி. என்னன்னு கேட்டீங்கன்னா ரோட்ல போறவங்களெல்லாம் பிடிச்சி இழுத்துப்பார், மேக்னெட் மாதிரி. ஒரு சம்சாரத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே போவார். நான் சொல்லுவேன், என்னங்க என்ன பண்றீங்க நீங்க? தபஸுக்குன்னு வந்தா தபஸா பண்ணணும். நர்மதா கரையில தபஸா பண்ணாம பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளாரையே புகுந்து ஒவ்வொருத்தரோட உறவுக்குள்ளாரையும் புகுந்து அப்படியே ஜெல் ஆயிடுறது எல்லாத்துக்குள்ளாரையும். ஒரு விரக்தன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில இருக்கிற லௌகிகமான ஆட்கள் பண்ணுவாங்க அப்படிதான். ஒரு மோட்சத்தை உத்தேசம் பண்ணி இருக்கிற ஒரு சன்னியாசியோ இல்ல ஒரு முமுக்ஷு யாரெல்லாம் இருக்குமோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முமுக்ஷுக்கு பெரிய இது எதுனா ஒரு ப்ரொடெக்ஷன் எது அப்படின்னா அசக்தமா இருக்கிறது. யாரோடையும் பாத்தீங்கன்னா ஒட்டுதல் அதிகமா வச்சுக்காதீங்க. ஆனா கிரகஸ்தனா இருக்கணும்னா ஒட்டி இருக்கணும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. யாருக்கு? கிரகஸ்தனுக்கு. இந்த உலகத்தை ஜெயிக்கலாம், கூடி இருந்தீங்கன்னா உலகத்தை ஜெயிக்கலாம். எல்லாத்தோடையும் பாத்தீங்கன்னா லவ் பண்ணிக்கிட்டு அன்போட ரொம்ப எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து ஒரு கூட்டமா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு கரெக்ட். எத்தனையோ வாட்டி ஜெயிச்சிட்டோம் நம்ம. இனி பாத்தீங்க அப்படின்னா மோட்சம் அடையணும்னு ஒருத்தருக்கு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அவர் பாத்தீங்கன்னா ஒன்னுத்தோடையும் என்ன பண்ணக்கூடாது, டச்சே ஆகக்கூடாது. எந்த அளவுக்கு ஒதுங்கி இருக்கீங்களோ அதனாலதான் முன்னாடி காலத்துல என்ன பண்ணாங்க, நிவர்த்தியில இருக்கிறவங்க காட்டுக்கு போங்க, வானப்பிரஸ்தத்திலேயே என்ன பண்றது, ஊர் ஒட்டாம ஊருக்கு வெளியில போய் நிக்கிறது. சந்நியாசம் அரண்யத்துக்கு போய் பாத்தீங்கன்னா அடையிறது. எதுக்காக அப்படின்னா சொசைட்டியோட எந்த நல்லது கெட்டது எதுலையுமே கலந்துக்காதீங்க. வீட்டுக்கே பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தனுக்கு சொல்லுது, பையனும் பொண்ணும் ஏதாவது விஷயம்னா சொன்னாலுடைய நீங்க என்டர்ஃபயர் ஆகக்கூடாது. இன்னொருத்தரோட லைஃப் அது, அவங்க லைஃப் அது. நீங்க போய் என்டர்ஃபயர் ஆகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதை பண்ணு அதை பண்ணு இப்படி செய்ய அப்படி செய்ய அப்படின்னு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க சம்சாரி, அட்டாச்மெண்டோட இருக்கீங்க. விளைவிக்கிறது எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு புத்தி இருக்கு, அவங்கவுங்க கர்மா இருக்கு, அவங்கவுங்க வாசனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்கள்ல இருந்தும் விளைவிக்கிறது. அதே மாதிரி கணவன் ஒய்ஃப்டையோ என்ன பண்ணணும், இந்த சாஸ்திரத்தை 2 பேர் ஜோடியா நிறைய பேர் படிக்கிறீங்கல்ல, 2 பேரும் உட்கார்ந்து நல்லா பேசி அறிவு எடுத்துங்க. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா தேகம் தனித்தனி, ஆனா பார்க்கிற ஆத்மா ஒண்ணு. உள்ள இருக்கிற ஒரே ஆத்மா தான் எல்லா தேகங்கள்லயும் இருக்கு. அப்ப தேகம் எல்லாத்துலயும் தனித்தனியா இருக்கா? இல்ல, ஸ்கிரீனு ஒரே ஆத்மா தான், ஸ்கிரீன் மாதிரி இருக்கு. அந்த ஸ்கிரீனுக்கு மேல இங்க இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் கல்பிதம். அப்ப என்ன அர்த்தம், ஆத்மான்ற ஒரு ஸ்கிரீனுக்கு மேல ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, சில்ட்ரன்ஸ், நண்பர்கள், சகோதர சகோதரிகள், எல்லா உறவுகளும் இந்த உலகத்துல இருக்கிற அசைக்கின்ற அசையாததெல்லாம்
அதுக்கு அதுக்கு மேல கல்பிதம். அப்ப ஸ்கிரீனை பிடிச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும், இதெல்லாம் பொய் வந்து போறது அப்படின்னு என்ன பண்ணணும், மெதுவா புரிஞ்சுக்கணும். ஏன் சரீரமே பொய், அப்போ என்னுடைய மனைவி குழந்தைகளோட சரீரம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தோற்ற மாத்தம். அப்ப இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய அபிமானத்தையும் பிற சரீரத்துல இருக்கிற அபிமானத்தையும் சத்தியம்ன்ற எண்ணத்தையும் பற்றுதலை விட்டு, அசக்தான்றதுக்கு அர்த்தம் சங்கரகிதா, பற்றுதல் இல்லாமல். எங்க எது புத்தி, அசக்த புத்தி. புத்தினா என்ன அர்த்தம், அந்த கரணம். அந்த கரணம்னா என்ன அர்த்தம், மனசு புத்தி, இந்த ரெண்டு தான் அந்த கரணம். முக்கியமா மனசு எப்பவுமே ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்கு, எல்லாத்தையும் குறிச்சு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாம் சத்தியம் சத்தியம் நினைச்சு இந்த மனசு ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த புத்தி என்ன பண்ணுது, சத்தியம் சத்தியம் நினைச்சு சங்கல்பம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை செய்யணும், அதை செய்யணும்னு ஏகப்பட்ட சங்கல்பங்கள். அதை சங்கல்பிச்சது எல்லாத்தையும் இந்த மனசு என்ன பண்ணுது, பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த ரெண்டும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு, இப்ப சம்சாரியா இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணணும், நல்ல புரிதல் மூலமா எந்த சங்கல்பங்கள் எல்லாம் நான் எதை யோசிச்சாலும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவித்யா தான். அவித்யாமயமா இருக்கிற தோற்ற மாத்திரமா இருக்கிறத தான் நான் யோசிக்கிறேன். எதை சங்கல்பிச்சாலும் புத்தியினால அது எல்லாமே அவித்யா விஷயம்தான் அப்படின்னு நல்ல புத்திக்கு கொண்டுட்டு வர காணல் ஜலத்தை பார்த்தா நமக்கு எப்படி சங்கல்பம் வராதோ, காணல் ஜலத்தை பார்த்தா எப்படி மனசுல நம்ம அதை அடையறதுக்கான ஆலோசனை பண்ண மாட்டோமோ, அதே மாதிரி இது எல்லாம் காணல் ஜலம்னு நல்ல புத்திக்கு படிச்சு கொடுக்கணும். இந்த படிச்சு கொடுக்கறது மூலமா மெதுவா மெதுவா அந்த கரணம்ன்ற மனசு புத்தி ரெண்டு என்னாகும், அசக்தா சங்கரகிதமா ஆகிவிடும். அந்த பற்றுதல் இல்லை எது வந்து பாத்தீங்கன்னா எஸ்யசா, எந்த அந்த கரணம் இந்த மாதிரி பற்றுதல் இல்லாமல் இருக்கோ அந்த அந்த கரணத்துக்கு பேரு சக அசக்த புத்தி. அந்த அந்த கரணத்தை உடையவன் எவனோ அவனுக்கு பேரு அசக்த புத்தின்னு பேர். அசக்த புத்தின்னா என்ன அர்த்தம், நம்ம வெளியில சொல்றோம் பற்றுதல் விடு பற்றுதல், அதெல்லாம் முடியாது. ஒரு ஞானம் வராம, அவஸ்தாத்திரைய ஞானம் வராம, ஆத்ம ஞானம் ஒரு குருநாதர் மூலமா கிடைக்காம அசக்த புத்தி வரவே வராது. ஆனா அசக்தி புத்தி வர்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா போன ஸ்லோகத்துல வேற ஒரு உபாயம் சொல்லிட்டோம். அசக்த புத்தி வரணும்னா முதல்லயே நீங்க கர்மயோகம் பண்ணிருக்கணும். கர்மஜா சித்தி கிடைச்சிருந்தாதான் நீங்க இது வந்து நம்ம பாக்குறதுக்கு வந்து இதெல்லாம் பொய் அப்படின்னு பார்க்கவே முடியும். இந்த கர்மயோகம் தான் நம்ம கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசேஷமான ஒரு சக்தி சாமர்த்தியத்தை கொடுக்குது. இல்லைன்னா பாக்குறது எல்லாத்தையும் சத்தியமா பார்த்துக்கிட்டு இருப்போம். அதனாலதான் ஈஸ்வரனுக்கு கர்ம பல தியாகத்தை பண்றது, கர்த்திருவத்தை தியாகம் பண்ணி இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரா அர்ப்பணம்னு விலகி இருந்து பாக்குற ஒரு சாமர்த்தியம் அப்பதான் கிடைக்கும். அப்போ அது கிடைக்காம இந்த ஞானம் வந்து ஒருத்தருக்கு கிடைக்காது. அப்போ இந்த நைஷ்கர்மிய சித்தின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னது, சர்வத்திர அசக்த புத்தி முதல் ஸ்டெப். இரண்டாவது சர்வத்திரன்ற வார்த்தையை போட்டிருக்கே, எல்லா இடத்துலயும் என்ன என்ன எடுக்கணும் அப்படின்னு ஆச்சாரிய சொல்றாரு. புத்திர தாராதிஷு அசக்திஹி அசக்தி நிமித்தேஷு, எங்கெங்கெல்லாம் பற்றுதல் உண்டாகும்னு பாருங்க. எங்கெங்கெல்லாம் பற்றுதல் உண்டாகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, புத்திர தார, புத்திரன்னா மக்கள் நம்மளுடைய குழந்தைங்க, தாரம்னா மனை, ரெண்டு ஆதின்னு போட்டுருச்சு. பூனைக்குட்டியில இருந்து எடுத்துங்க. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆஞ்சலிக்கு அப்பாவும் தவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஜெர்மன் லேடி வெக்கேட் பண்ணி போய் 6 மாசம் ஆகுது. 6 மாசம் ஆயிட்டும் இந்த பூனைக்குட்டியை வந்து அதால என்ன பண்ண முடியலன்னா விட முடியல. ஹஸ்பண்ட் இல்லை, குழந்தைங்க இல்லை, ஜெர்மன்ல இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா தங்கிடுச்சு, யாருமே இல்லை. ஆனா அந்த ஸ்திரீக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அதாவது அக்செப்ட் பண்றது, அது என்னன்னா ஒரு எமோஷனல் ஒரு இது வேணும் நமக்கு. இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கணவனோ மனைவியோ இல்லை குழந்தைங்களோ இல்லை பெட் அனிமல்ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தனியா இருந்தேன் அப்படின்னா எனக்கு பயம் வந்துடுது. அந்த தனிமையை வந்து போக்குறதுக்காக நம்ம என்ன, நான் யாரோடய இருக்கேன் அப்படின்னு ஆஞ்சலிக்கா என்ன பண்ணும், தன்னோட பூனைக்குட்டியை தான் அதுக்கு வந்து கொடுத்தணும். அது குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டி. 6 மாசம் ஆகுது. அதால இன்னும் விட்டு போக முடியாம வந்து ராத்திரியில ஈவினிங்ல வந்து பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு. நான் பார்க்கும்போது எனக்கு பரிதாபமா இருக்கு. ஐயோ, ரமணரோட பிலாசபி எடுத்துக்கிட்டு அந்த அம்மா கொஞ்சம் பற்று இல்லாம இருந்தாங்கன்னு ரொம்ப நிம்மதியா இருப்பாங்களே, யாரோ பார்த்துக்கிட்டு ஏதோ கர்மம் அப்படின்னு ஒதுங்கிட்டாங்கன்னு நல்லா இருக்கும். அதை பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டே இருக்கும்போது துக்கம் கொடுக்கும். அது சாகர காலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா பூனை வந்து முன்னாடி நிற்கும். ஜடபரதர் மாதிரி, ஜடபரதருக்கு மான் வந்து நின்ன மாதிரி இந்த அம்மாவுக்கு என்ன வரும், பூனை வந்து நிற்கும். நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதுதான் மரண காலத்திலையும் வரும்.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதுலெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பற்றுதல் உண்டாகுமோ அதுல எல்லாத்திலையும் பற்றுதல் விட வேண்டும். 13வது சாப்டர்ல 9வது ஸ்லோகம் 13:9 பக்கத்துல இந்த இடத்துல போட்டுங்க. புத்திரதார கிரகாதிஷு பக்கத்துல எழுதிங்க. ஒரு ஞான யோகத்துக்கு உள்ளார நுழையிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 20 குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஞான சாதனங்கள் அப்படின்னு அமானித்துவம் அதம்பித்துவம் அப்படின்னு ஒரு குவாலிட்டி சொல்ல ஆரம்பிச்சது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 13வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகத்துல அசக்திர் அனபிஸ்வங்கா புத்திரதார கிரகாதிஷு அப்படின்னு அப்படியே ஸ்லோகமே இருக்கு. அசக்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அசக்தி அப்படின்னா சங்க ரகிதம், வேற எதுவும் இல்லை, பற்றுதல் இல்லாண்மை. அதுக்கப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 13வது சாப்டர்ல எக்ஸ்ட்ரா ஒண்ணு சொல்லுது, அனபிஸ்வங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுது. 2 குவாலிட்டி. ஒன்னு அசக்தினா பற்றுதல் இல்லை, 2வது அனபிஸ்வங்கக அப்படின்னு சொல்லுது. அனபிஸ்வங்கனா என்ன சுவாமி? ஸ்பெஷலான பற்றுதலாம், விசேஷ பற்றுதல். எதுலலாம் அப்படின்னா புத்திரதார கிரகாதிஷு. மற்ற விஷயத்துல எல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆச்சுன்னா கூட ஒண்ணு ஓகே இருந்துட்டு போட்டோம். ஒரு பார்ட்டியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கார், பிஜேபி தோத்து போச்சு, இருக்கட்டும் பரவாயில்ல, என்ன பண்றது. இந்த இந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தோத்து போச்சு, என்ன பண்றது, செத்தா போறோம் இல்ல. ஆமா தோத்து போச்சு. அப்ப எனக்கு பிடிச்ச வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் இந்த உலகத்துல நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய விஷயங்கள்ல எனக்கு வந்து ஆசக்தி இருக்கும், அதுலெல்லாம் பெருசா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைங்க, என்னோட பெட் அனிமல்ஸ், என்னோட வண்டி வாகனம், இதுல எல்லாத்துலயும் நமக்கு என்ன இருக்குன்னா விசேஷமா ஒரு பற்றுதல் இருக்கு. அப்ப வெளியில இருக்கிறது சாமானிய பற்றுதல், இந்த உறவுகள்கிட்ட இருக்கக்கூடியது, க்ளோஸ் ரிலேஷன்ல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா விசேஷ பற்றுதல். அதுக்கு பேரு அபிஸ்வங்கம்னு பேரு. ரத்த பந்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இந்த ரத்த பந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த உண்டாகிற அந்த பற்றுதல் இன்மைக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா அனபிஸ்வங்கன்னு பேர். அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு. அப்ப அசக்தின்றதுக்கு அர்த்தம் கூட என்ன பண்ணிட்டார், அசக்தி அனபிஸ்வங்க ரெண்டுத்தையும் சேர்த்தே இங்க மீனிங் பண்றாரு ஆச்சாரியார். அடிச்சா இதுக்கப்புறம் அடுத்த ஆச்சாரியர் சொல்ற அசக்திகி சொல்லியாச்சு. சர்வத்திரன்னு எல்லா விஷயங்கள்லையும். ஏன் அப்படின்னா எல்லா விஷயங்கள்லயும் தோற்றம் தான். சொப்பனத்தையும் ஜாகிரதத்தையும் டீப் ஸ்லீப்பையும் வச்சுக்கிட்டாதான் உங்களுக்கு இந்த நிலை வரும். ஆமா தூக்கத்துல இல்ல எதுவுமே இல்லையே, இப்பதானே தோணுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் உண்மை இல்லைல்ல. அப்ப உண்மையானதுல வந்து பாத்தீங்கன்னா பற்று வைக்கலாம், உண்மை இல்லாததுல போய் பற்று வச்சா என்ன ஆகும், ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும். டெய்லி போயிட்டு இருக்கு, உட்கார்ந்து அழுவ வேண்டியதுன்னு. டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் போயிட்டே இருக்கும். ஐயோ போச்சு 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 எல்லாம் போச்சு உலகமே போச்சுன்னு உட்கார்ந்தோன்னு அழுவலாமா? ஐயோ இன்னைக்கு ராத்திரி போகுது, ஹஸ்பண்ட் போயிடுவாரு, ஒய்ஃப் போயிடுவாரு, எல்லாம் போயிடுவாங்க. சீதா மாமி கேட்குறாங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீராம் போயிட்டார் சுவாமி. ஆமாம் நீங்களும் நானும் போயிடுவோம். நம்ம வயசாயிடுச்சு சுவாமி, எனக்கு மரணத்துக்கு ஏதாவது வயசு கம்மின்னு ஏதாவது இருக்கா இல்லை? காலையில் ராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா தூங்க போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயசு கம்மியாக இருக்கிறவங்கலாம் நீங்கள் அப்படியே இருங்க, வயசானவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் லயம் ஆயிடலாம், தூக்கத்தில் இல்லாமல் போயிடலாம். நல்லவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க, கெட்டவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லயம் ஆயிடலாம். இது மாதிரி ஏதாவது நியமம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நியமமும் இல்லை. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் நம்ம என்ன ஆகிறோம், டெய்லி மரணிக்கிறோம், டெய்லி மரணத்தை அடையிறோம், டெய்லி காலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனிக்கிறோம். அப்ப மரணிக்கிறோம் ஜனிக்கிறோம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் காலையில எந்திரிச்சு இன்னைக்கு இப்போ வந்து உட்காந்து அழுகலாமா? ஐயோ என் குழந்தை என் பையன் எல்லாம் போயிட போறோம், இப்ப என் பாடியும் போயிடும் அப்படின்னு இன்னைக்கு ராத்திரியை குறிச்சு நம்ம இப்ப உட்காந்துட்டு அழுகலாமா எல்லாம் சேர்ந்து? அப்ப காலையில எந்திரிச்சோன்னே ஒரே சந்தோஷப்படலாமா, எல்லாம் பிறந்தாச்சு, நம்ம எல்லாம் பிறந்துட்டோம், ஒரு பர்த்டே பார்ட்டி கொண்டாடலாமா டெய்லி? காலையில பண்றது இல்லைல்ல. இதேதான் மரணமும் ஜென்மமும், இவ்வளவுதான். அப்ப இந்த புத்தி ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னா, இப்ப நான் சொல்றத நல்ல மனசுக்குள்ளார கொண்டு வந்தீங்க அப்படின்னா அப்ப என்னாகும், எதெல்லாம் தோன்றி இருக்கோ அதெல்லாம் மறைஞ்சு போகும், எதெல்லாம் தோன்றி இருக்கோ அதெல்லாம் மறைஞ்சு போயிடும், வேற எதுவுமே இல்லை. இதான் யதார்த்தம். இப்படி புரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பற்று விட வேண்டும். அதுக்கப்புறம் ஜிதாத்மான என்ன சுவாமி? ஜித்தோனா வசீகிருத்தன்னு பேர். ஜிதம்னா ஜெயிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஜெயிக்கப்பட்டதுன்னு என்ன அர்த்தம்? வசப்படுத்தப்பட்டது. எது?
அப்படின்னா ஆத்மா. ஆத்மானா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஜிதாத்மான்றதுக்கு அர்த்தம் என்ன எடுக்கணும்? அந்த கரணம். அந்த கரணம் தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆத்மான்னு சொல்லியிருக்கு. ஜித ஆத்மா அப்படின்னா எவனுடைய அந்த கரணமானது வசப்படுத்தப்பட்டதோ அவனுக்கு பேரு எஸ்ய அந்த கரணம். எவனுடைய அந்த கரணம் ஜிதக வசீகிருதக, எவனுடைய அந்த கரணம் வசப்படுத்தப்பட்டதா அவனுடைய அந்த கரணம் ஜெயிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அவனுக்கு பேரு ஜிதாத்மா. ச ஜிதாத்மா, அவனுக்கு பேரு ஜிதாத்மான்னு பேரு. வசப்படுத்தப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? இந்த மனசு பாத்தீங்க அப்படின்னாச்சு, நீங்க நினைக்கிறது பாத்தீங்க அப்படின்னா வேற எந்த உபாயம் பண்ணினாலும் முடியாது. வேற எந்த உபாயம் பண்ணாலும் ரமண மகரிஷி பாத்தீங்கன்னா அவரோட டீச்சிங்ஸ்ல சொல்றார், பிராணாயாமம் பண்ணலாமா, ஜபம் பண்ணலாமா, எல்லாம் பண்ணலாம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஞானத்தினால அடங்குற மனசு வேற எதனாலையும் அடங்காது. ஞானத்தினால மனசு அடங்குச்சுன்னா திரும்ப அது எந்திரிக்காது, பேக்கப் ஆகாது. மனசு அடங்குனதாவே இருக்கும். ஆனா டெம்பரவரியா பாத்தீங்கன்னா நம்ம பண்ற பிராணாயாமம் ஜபம்லாம் எதுக்குன்னா ஆரம்பத்துல ஒரு காலத்துல அது அவசியப்படுது. ஆனா பாத்தீங்கன்னா முடிவு என்னது? வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா இது பொய் பொய் பொய், தோற்றம் 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 அப்படின்னு சொல்லிதான் மித்தியாத்துவ நிச்சயம் பண்றது மூலமா தான் எதிர்க்க இருக்கிறது எல்லாம் மித்தியா மித்தியா மித்தியா, தோற்றம் தோற்றம் தோற்றம், தோற்றத்துக்கு இன்னொரு பேர் மித்தியா. சத்தியம் இல்லை சத்தியம் இல்லை சத்தியம் இல்லைன்னு சொல்லி சொல்லி இந்த மனசை அடக்கணும். அப்ப என்ன ஆகும்? இம்பல்ஸ் ஒன்னும் வராது. இங்க போகணும், அங்க போகணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இதை அடையணும், அதை அடையணும். எந்த விஷயத்திலையும் இந்த மனசு நல்லா இந்த ஞானத்தினால என்ன ஆயிடும்? அடங்கி போயிடும். அப்ப அடங்கி போச்சுன்னா என்ன அர்த்தம்? மனசு வசப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். அப்படி இந்த ஞான சிந்தனையினால மனனத்தினால ஒருத்தனுக்கு அடங்கிச்சு அப்படின்னா அவனுக்கு பேரு ஜிதாத்மான்னு பேரு. அது அப்புறம் விகத ஸ்பிருகா அப்படின்னா என்ன அர்த்தம்? விகதா. விகதா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜிதாத்மாக்கு அர்த்தம் ஷமஹான்னு போட்டுங்க. நம்ம ஷமம்னு சொல்லுவோம்ல, ஷமஹா மனோ நிகிரஹ அப்படின்னு. அந்த ஷமம் தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஷமம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் விகத ஸ்பிருகன்றதுக்கு அர்த்தம் வைராக்கியம்னு போட்டுங்க. விகத அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் சொல்றாரு, விகதா ஸ்பிருகா. ஸ்பிருகானா திருஷ்ணா, ஆசை. ஆசைக்கு பேரு இன்னொரு பேரு திருஷ்ணான்னு சொல்லலாம். சம்ஸ்கிருதத்துல ஸ்பிருகான்னு பேரு. அந்த ஸ்பிருகா பாத்தீங்கன்னா தேக ஜீவ ஜீவித போகேஷு, தேகத்திலையும் நான் பாத்தீங்கன்னா இந்த ஜீவனத்துல அனுபவிக்கக்கூடிய போகங்களிலும் எனக்கு கார் வேணும், எனக்கு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இது இருக்கணும், அது இருக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை, நம்ம போக விஷயங்களை எல்லாத்தையும் ஆசைப்படுறோம். இன்னொன்னு, நான் வெளியில இருக்கிறதெல்லாம் ஆசைப்படல சாமி, இந்த சரீரத்துக்கு மட்டும் நோய் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன் சாமி. அப்ப என்ன பண்றோம்? நோய் இல்லாம இருக்கணும்னு ஒரு ஆசை தானே. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சரீரம் மட்டும் இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்துடுச்சுன்னா நல்லா இருக்கும். சாகும்போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு சிரமமும் இல்லாம அப்படியே உயிர் போயிடுச்சு நல்லா இருக்கும். இதுதான் சுவாமி நான் கேட்டுக்கிறேன். அனாயாசேன மரணம். சுவாமிகிட்ட நான் கேட்கறதே அனாயாசமா இறந்து போகணும் சுவாமி. அப்ப கேட்கிறோமா? இந்த தேகத்துக்கு கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் தேகத்துக்காக கேட்கிறோம். அதுக்கப்புறம் தேகம் போகிக்கிற விஷயங்களுக்காக கேட்கிறோம். அப்ப இந்த 2 விஷயத்திலையும் இருக்கக்கூடிய ஸ்பிருகான்னு சொல்லக்கூடிய ஆசை, வேட்கை, அது பாத்தீங்கன்னா யஸ்மாத்து விகதா, எவனிடமிருந்து வெளியேறி விட்டதோ. எந்த ஆசையும் இல்லை சாமி. ஏன் அப்படின்னா இருக்கும் போய் தோற்றமாய் மறைஞ்சு போயிடும். இதுல என்னது ஆயாச மரணம் மண்ணாங்கட்டி புண்ணாக்கு. டெய்லி ராத்திரி நிராயாசமா தூங்கி போறோம். அப்ப நான் நல்லா இந்த தேகத்தை ஆப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா மரணம் எப்படி இருக்கும்? இந்த மரணத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? நிராயாசமா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஓ, மரணம் நடக்குது, சரீரத்துக்கு மரணம் நடக்குதுன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்ப அட்டாச்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா துக்கம். டிட்டாச்மெண்டா இருந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? உங்க சரீரம் எந்த இடத்துல மரணிச்சாலும், எப்படி மரணிச்சாலும் உங்களுக்கு அதோட சம்பந்தமே இல்லாம போயிடும். அப்ப நம்ம கேட்கவே மாட்டோம், எந்த விஷயத்தையும் கேட்க மாட்டோம். சுவாமிகிட்ட என்ன பிரார்த்தனை இருக்கு? ஒரு மண்ணாங்கட்டி பிரார்த்தனை. நீ யாரு? நான் நானா இருக்கேன். நீ தான் நானா இருக்க உள்ளுக்குள்ளார. அப்ப நான் உன்கிட்ட எந்த ஆப்ளிகேஷனும் இல்லை, யார்கிட்டையும் எந்த ஆப்ளிகேஷனும் இருக்காது. எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, எனக்கு இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், ஒன்றும் இல்லை. போதும், சாமி கொடுத்ததெல்லாம் போதும், இதுக்கு மேல எல்லாம் பொய். அதுக்கப்புறம் எங்க கேட்கறது? அப்படின்னு எவனுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் வெளியேறி விட்டதோ அவனுக்கு பேரு விகத ஸ்பிருகான்னு பேர்.
இதுவும் ஞானத்தினாலதான் வரும். யாரெல்லாம் தபஸ் பண்றவங்க நார்த் இந்தியால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு சாதுக்கள் இருக்காங்க. இந்த ஞானமும் இந்த வைராக்கியம் ஒன்னா கூடுறதே இல்லை. இதுதான் பெரிய ப்ராப்ளம். நார்த் இந்தியால இருக்கிறவங்களுக்கு வைராக்கியம், சாதுக்கள்கிட்ட வைராக்கியம் அதிகம் இருக்கும். சவுத் இந்தியால இருக்கிறவங்களுக்கு ஞானம் அதிகமா இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்து ஞான வைராக்கியம் ஒரு ஆள்கிட்ட இருக்குன்னா அபூர்வமா இருக்கும், ரொம்ப அபூர்வம். ஞான வைராக்கியம் ரெண்டுத்தையும் நம்ம கேட்கிறோம். ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேகீச்ச பார்வதி, அம்மாட்ட கேட்கிறோம் ஞான வைராக்கியத்தை கொடுன்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞான வைராக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து கிடைக்கிறது ஒரு அபூர்வம். எந்த இடத்துல உண்மையிலேயே ஞானம் இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பா வைராக்கியம். எந்த இடத்துல வெறும் வைராக்கியம் மட்டும் இருக்கோ அது வந்து அவங்கள்ட்ட ஞானம் இல்லைன்னு அர்த்தம். எவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஞானம் இருக்கு வைராக்கியம் இல்லை அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற ஞானம் ஆபாச ஞானம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞானம் இருந்து வைராக்கியம் இல்லைன்னா ஆபாச ஞானம், வைராக்கியம் இருந்து ஞானம் இல்லை அப்படின்னா அந்த வைராக்கியமும் கூட ஆபாச வைராக்கியம். என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணுவாங்க, வைராக்கியத்தோட தபஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர், ஐயோ நார்த் இந்தியாவில பாத்தீங்கன்னா தபஸ்விகளுக்கு பஞ்சமே இல்லைங்க, அவ்வளவு விரக்த புருஷர்கள் இருப்பாங்க. ஆனா இந்த மாயா என்ன பண்ணும் தெரியுங்களா உங்களுக்கு, இந்த ஞானம் இல்லைல்ல, இது பொய் அப்படின்ற ஞானம் இல்லாததுனால வந்து டிராமா பண்ணி காட்டும். மாயா பண்ற டிராமா இருக்கு பாருங்க, பார்வதி அம்மா பண்ற சேட்டைகள் ரொம்ப ஓவர் சேட்டை. யாரும் மேல போயிடக்கூடாதுன்னு வந்து பிடிச்சு வச்சுப்பாங்க. அம்மாக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா யாரும் தன்னை விட்டு போகக்கூடாதுன்னு ஒரு அன்பு, ரொம்ப அன்பு மாயா அம்மாக்கு. அவன் கொஞ்சம் வைராக்கியத்தை அடையிறான் அப்படின்னா ஐயோ கையை விட்டு போயிடுவானே, அவனுக்கு ஏதாவது மாயாஜாலம் காட்டு, ஒரு லாலிபாப்பை கொடு, ஒரு ஒரு ஐஸ்கிரீமை கொடு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை தானே, ஐஸ்கிரீமை கொடு, கொஞ்சோண்டு வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு பொருட்களை எதையாவது அவன் கண்ணுக்கு முன்னாடி காட்டு, அவன் விழுந்துருவான். அவ்வளோதான். மொத்த உலகத்தில் இருக்கிற மாயாஜாலத்தையும் அவனுக்கு முன்னாடி ஒவ்வொன்றா அம்மா என்ன பண்ணுவாங்க, காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இது தோற்றம்னு தெரியாததுனால வைராக்கியத்தை அடைஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, விழுந்து நாசமா போயிடுவாங்க. அப்ப ஞானத்தினால உண்டாகக்கூடிய விவேகம், அந்த விவேகத்தினால வரக்கூடிய வைராக்கியம், இதுதான் வாஸ்தவமானது. அப்ப என்ன பண்ணுவான், விகதஸ்பிருகாஹா, அதனாலதான் வி போட்டிருக்கு. கதஸ்பிருகன்னு போட்டீங்கன்னா என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா ஆசை நீங்கியவன் அர்த்தம். வி போட்டீங்க அப்படின்னா நல்ல விவேகத்தினால விசேஷமா ஞானத்தை அடைஞ்சவன். அந்த ஞானத்து மூலமா ஒருத்தனுக்கு வைராக்கியம் வந்துச்சுன்னா இது தோற்றம் அப்படின்னு, அப்ப என்ன ஆயிடும், இது மித்தியா, இது பொய் அப்படின்னு வந்துச்சுன்னா திரும்ப ஆசை உண்டாகவே உண்டாக அப்படிப்பட்டவன். அதுக்கப்புறம் யக ஏவம் பூதக ஆத்மஜ்ஞா, இந்த விதமா. அப்ப அசக்த புத்தி, சர்வத்திர ஜிதாத்மா, விகதஸ்பிருக, இந்த மூணு வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமான லட்சணத்தை உடைய யாரு, ஆத்மஜ்ஞா. இந்த விதமான லட்சணத்தை உடைய ஆத்மாவை அறிந்தவன். ஆத்மாவை அறியலைன்னா மற்றதெல்லாம் இப்ப சொன்ன லட்சணங்கள் எல்லாம் அங்கங்க செலக்டடா இருக்கும். சில ஏரியால இருக்கும், சில ஏரியால பற்றுதல் இல்லாம இருக்கும், சில ஏரியால மனசு போகாம இருக்கும், சில ஏரியால நம்ம என்ன பண்ணோம், ஆசைப்படாம இருப்போம். ஆனா முழுசா வந்து பாத்தீங்கன்னா நடக்காது. ஆத்மாவை எவன் வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் மூலமா திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிப்பீட் பண்றேன். இப்ப என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா சாமி ஏதாவது வேணுமாண்ணா, ஒன்றும் வேணாம். யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா சாமி சென்னையில இருந்து வரேன் ஏதாவது வேணுமா, ஒன்றும் வேணாம். சாமி அபுதாபில இருந்து வரேன் ஏதாவது வேணுமா, ஒன்றும் வேணாம். பெங்களூர்ல இருந்து வரேன் ஏதாவது வாங்கிட்டு வரணுமா, ஒன்றும் வேணாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன வச்சு என்னத்த பண்ண போறோம், நம்ம பேசாம சும்மா வாங்க, வெறும் கையை வீசி வந்து பார்த்துட்டு போங்க, அவ்வளவுதான். ஏதோ மரியாதைக்காக ஒரு 2 பழத்தை கொண்டு வாங்க, உங்க அதுக்கும் அது கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இதுக்காக. சாமி வேற ஏதாவது வேணுமா, ஒன்றும் வேணாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சு என்ன பண்றது, வச்சுக்கிட்டு என்ன பண்றது, மெயின்டெனன்ஸ் பண்ணணும் சாமி. எதா இருந்தாலும் எந்த வஸ்துவா இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், ஜீவனம் போயிடும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பொய், எல்லாம் பொய்ய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும், சத்தியத்தை அடைய முடியுமா, அடைய முடியாது. பொய்ய வச்சுக்கிட்டு சத்தியத்தை அடைய முடியாது. அப்போ ஒரு நல்ல ஒரு ஞானம் ஒருத்தருக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதோட லட்சணம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒன்னும் வேணாம் அப்படின்ற எண்ணம், நிறைவான எண்ணம், வெறுப்புல இல்ல, ஒண்ணு வேணாங்க அப்படி இல்லை, ஒண்ணு வேணாம். ரொம்ப காதலோட என்ன பண்ணுவீங்க, அன்போட சொல்லுவீங்க, ஒண்ணு வேணாச்சு, நிம்மதியா வாங்க, நீங்களும் நிம்மதியா இருக்க, நானும் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா புரிதல் இருக்கும்.
அப்ப வந்து இந்த ஆத்ம ஞானம்ன்றதுக்கு அர்த்தமே இதுதான். இது வந்துருச்சு அப்படின்னா இப்ப எனக்கு என்ன இருக்கு, மனசு நல்லா அடங்கி இருக்கு. எதனால அடங்கி இருக்கு, இந்த நிவிருத்தி ஞானத்தினால மனசு அடங்கி இருக்கு. அப்ப தெளிவா சொல்றாரு ஆச்சாரியார், ஏவம்பூத்த ஆத்மஜா, இந்த விதமா இருக்கக்கூடிய ஆத்மாவை அறிந்தவன் அவன் என்ன பண்றான், ச நைஷ்கர்மிய சித்திம் பரமாம். நைஷ்கர்மிய சித்தின்றதுக்கு அர்த்தத்தை முதல்ல தெரிஞ்சுங்க. முதல் சித்தி அது கர்மஜா சித்தின்னு போன ஸ்லோகத்துல பார்த்துட்டோம். கர்மஜா சித்தினா என்ன அர்த்தம், கர்மத்தை கர்மயோகமா பண்றதுனால உண்டாகின மனசோட சமநிலைக்கு பேரு கர்மஜா சித்தி, கர்மயோக சித்தின்னு பேரு. சமத்துவம் யோக உச்சியத்தை, அதான் முதல் சித்தி. அப்ப இங்க சொல்லக்கூடியது அந்த சமத்துவம்ன்ற அந்த சித்தியை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல சாஸ்திர சிரவண மனனத்தை பண்ணோம் அப்படின்னா உண்டாகக்கூடிய சித்தி நைஷ்கர்மி சித்தி. அந்த நைஷ்கர்மி சித்தி ஆச்சாரியர் வியாக்கியானம் பண்றார். நைஷ்கர்மி சித்தினா என்னது, நிர்கதானி கர்மாணி யஸ்மாத், எவனிடமிருந்து, யஸ்மாத் அப்படின்னா எவனிடமிருந்து சர்வ கர்மங்களும் வெளியேறி விட்டதோ. எப்படி வெளியேறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகம் நான் இல்லை, தேகத்தில் இருக்கிற கர்மங்கள் பிரகிருதி பண்ணுது, நான் பார்ப்பவன் அப்படின்னு தன்னை எவன் பார்ப்பவன், ஆத்மா சாட்சி அப்படின்னு எவன் ஒருத்தன் அறிகிறானோ, அப்ப அவன் என்ன பண்ணுவான், தேகத்துல நடக்கிற எந்த கர்மத்தையும் நான் செய்யவில்லை அப்படின்னு ஒரு நிச்சயம் வந்துருச்சு அப்படின்னா அவன்கிட்ட இருந்து கர்த்திருவம் என்ன ஆயிடுச்சு, வெளியில போயிடுச்சு. நான் பண்ணல, பிரகிருதி பண்ணுது. பிரகிருதே கிரியமானானி குணை கர்மானி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே. 3:27 3:28. அப்போ நம்மெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நான் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அஜ்ஞானி நான் அகங்காரத்தோட முட்டாள்தனமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்றான், தத்துவத்து மகாபாக குண கர்ம விபாகையோ, குணங்களையும் கர்மங்களையும் பிரிச்சு 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 சதா பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்க்கறதுனால தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்றான், குணா குணேஷு வர்த்தந்த இதிமத்வான சஜ்ஜதே, குணங்களில் இயங்குகின்றன, இது எல்லாம் குணத்தோடது, டும் 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 ஏதோ நடக்குது, நான் எதையும் செய்யவில்லை. நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்துவவித்து 5:8 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 3:27 3:28 5:8 9 2 ஸ்லோகம் 5வது அத்தியாயத்துல 8 9 ரொம்ப தெளிவா இருக்கு. நான் எதையும் செய்யவில்லை, எந்த ஒன்றையும் செய்யவில்லை, எமைக்கல, பார்க்கல, கேட்கல, நான் சுவாசிக்கல, எதையுமே நான் பண்ணவில்லை. இது எல்லாம் பிரகிருதியோட காரியம். நான் என்ன பண்றேன், இது எல்லாம் நடக்குதுன்றத பாக்குறேன். இந்த கண்ணு எமைக்குதுன்றத நான் பார்க்கிறேன், காது கேட்குதுன்றத நான் பார்க்கிறேன். அப்ப எல்லாத்தையும் நான் பார்க்கின்றேன், நான் செய்வதில்லை அப்படின்னு ஒரு நிச்சயம் உண்டாச்சு அப்படின்னா அப்ப அவன் கர்த்தா இல்லை. அப்ப அவன்கிட்ட இருந்து என்ன ஆயிடுச்சு, எல்லா கர்மங்களும் அவனிடமிருந்து வெளியேறி விட்டது. அவனுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா நிஷ்கிரிய ஆத்மான்னு பேரு. அவனுக்கு பேரு நிஷ்கிரிய ஆத்மா. நிஷ்கிரியத்தை ஆச்சாரியர் சொல்றாரு, நிஷ்கிரிய பிரம்ம ஆத்ம சம்போதா. அப்ப குருநாதர் மூலமா உள்ள இருக்கிறது ஒரே ஒரு தத்துவம் தான், அதுதான் பிரம்மம்னு பேரு. அததான் நம்ம ஆத்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அகமாத்மா குடாகேசக. உள்ள பாத்தீங்கன்னா யாரு இருக்கா, க்ஷேத்திரஜம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத. உள்ள இருந்து பாக்குறவன் யாரு, கிருஷ்ணன் தான் உள்ள இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். உள்ள இருந்து பார்க்கிறவன். அப்ப நான் இல்லையா, நீயும் நான் அவனும் ஒண்ணுதான், ஒரே ஒரு பார்க்கிறவன் தான். அவனுக்கு மேல தேகத்தை நீங்க ஆரோப்பம் பண்ணீங்கன்னா ஜீவன் ஆயிடுறோம். இந்த தேகம் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா பார்க்கிறவன் ஒருத்தன் தான். அந்த பிரம்மம் தான் ஆத்மாவா இருந்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு, நானா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லா தேகங்களிலும் க்ஷேத்திரஜனாக நான் இருக்கின்றேன், எல்லா தேகங்களிலும் நான் ஆத்மாவா இருக்கின்றேன், எல்லா தேகங்களிலும் நான் சாட்சியா இருக்கின்றேன் அப்படின்னு சிரவண மனனத்தினால நல்லா புரிஞ்சு பிரம்ம ஆத்ம சம்போதா. இந்த பிரம்மம்ன்றதும் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றதும் ஜீவன் அப்படின்னு சொல்றதும் ரெண்டு ஒண்ணுதான், ஒரே ஒரு தத்துவம், பார்க்கின்றவன் சாட்சி அது ஒண்ணுதான் அப்படின்ற நல்ல ஞானத்தினால், சம்போதா நல்ல ஞானத்தினால எவனிடமிருந்து எல்லா கருமங்களும் வெளியேறி விட்டதோ. அப்ப அதான் ஸ்டெப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். முதல்ல ஈஸ்வரன் ஒருத்தரை தனியா வச்சுக்கிட்டு அவருக்கு சமர்ப்பணம் பண்றது கர்ம பலன்களை.
ரெண்டாவது ஸ்டெப்பு ஈஸ்வரன் தான் பண்றார், நான் பண்ணவில்லை, நான் ஸ்லேவ் அப்படின்னு அவரை முக்கிய கர்த்தாவா ஆக்கிட்டு தன்னை பாத்தீங்கன்னா கவுன கர்த்தாவா ஸ்லேவ் மாதிரி வச்சுக்கணும். ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா சொல்லுது நானும் செய்யவில்லை அவரும் செய்யவில்லை. நல்ல தெளிவா 3வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகம் முதல் ஸ்டெப். 5வது அத்தியாயத்துல 10வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரே இது. 3 9 5 10 பிரம்மன் யாதாய கருமாணி சங்கம் தியக்துவா கரோத்யஹ லிப்யதே நச பாப்பேன பத்மபத்திரமிவாம்பசா. எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணி பான்றது. 3 9ல சொல்லுது யஜ்யமா பண்ணுது அப்படின்னு. ரெண்டும் ஒண்ணுதான். ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணா யஜ்யம்னு பேரு. அப்ப 3 9 5 10 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வச்சுக்கணும். ரெண்டாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா 3 40ல இருக்கிறது மயி சந்நியஸ்ய சர்வ கர்மான். எல்லா கர்மங்களையும் பகவான் மேல சமர்ப்பணம் பண்ணிட்டு நான் அவர்தான் பண்றார், நான் வெறும் பப்பட் ஷோல இருக்கிற பொம்மைன்னு நினைக்கிறது ரெண்டாவது. அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப் பாத்தீங்கன்னா சொல்றோம் ந கர்த்திருவம் ந கருமானி லோகஸ்ய சிஜதி பிரபு. 5:14 இருக்கிறது. 5:14 சொல்லுது பகவான் எதையும் படைக்கவே இல்லை, பகவான் கர்மங்களையும் படைக்கவில்லை, கர்த்திருவத்தையும் படைக்கவில்லை, கர்ம பலத்தையும் கொடுக்கறதும் பகவான் இல்லை. அப்ப யார் பண்றா? சுபாவஸ்து பிரவர்த்ததே. 3வது ஸ்டெப் பாத்தீங்கன்னா நானும் பண்ணல பகவானும் பண்ணல, யார் பண்றா? சுபாவம் சொல்லக்கூடிய மாயா பண்ணுது. அப்போ நான் யார்? நான் பார்ப்பவன். பகவான் யார்? பகவானும் பார்ப்பவன். 2 பார்ப்பவனா ஒரு பார்ப்பவனா? ஒரே ஒரு பார்ப்பவன் தான். பகவானும் நானும் ஒண்ணுதான். நான் அப்படின்னு ஒரு ஆள் இல்லவே இல்லை, இருக்கிறது பகவான் மட்டும்தான் இருக்கார், சாட்சியா இருக்கார், உள்ள இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நானும் அவரும் ஒண்ணு அப்படின்ற நல்ல ஞானத்தினால அப்ப எல்லா கர்மங்களும் எவனிடமிருந்து வெளியேறிவிட்டதோ அவனுக்கு பேரு நிஷ்கர்மான்னு பேரு. அந்த ஞானத்தை உடையவனுக்கு பேரு நிஷ்கர்மான்னு பேரு. கர்த்திருத்துவ போக்திருத்துவத்தை விட்டவனுக்கு பேரு நிஷ்கர்மான்னு பேரு. தஸ்ய பாவோ அவன்கிட்ட இருக்கிற ஒரு தன்மை இருக்குல்ல, நான் செய்யவில்லை அப்படின்ற தன்மை இருக்கே, அந்த தன்மைக்கு பேரு நைஷ்கர்மியம்னு பேரு. நிஷ்கர்மான்னு பேரு கர்மத்தை விட்டவனுக்கு, புத்தியினால மனசால விட்டவனுக்கு. அதுக்கப்புறம் அந்த அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு பேரு நைஷ்கர்மியம்னு பேரு. நான் ஒண்ணும் பண்ணல, நான் பார்ப்பவன். அதான் நான் பார்ப்பவன், நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லை அப்படின்ற ஒரு தன்மை இருக்குல்ல, அந்த தன்மைக்கு பேரு நைஷ்கர்மியம்னு பேரு. நைஷ்கர்மியம் ச தத்து சித்தி. நைஷ்கர்மியம் அப்படின்றதும் அதனுடைய சித்தி. எப்படி சித்தி? முதல்ல குருநாதத்தை போகணும். அதுக்கு முடிஞ்சா பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே கர்மயோகத்தை ஸ்டார்ட் பண்ணி கர்மயோகத்தை பண்ணணும். அதுக்கப்புறம் குருநாதத்தை போயிட்டு ஞானத்தை அடையணும். அந்த ஞானத்தை அடைஞ்சுதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சித்தி கிடைக்குது. நான் செய்யவில்லை, நான் போகம் பண்ணவில்லை, நான் தேகம் இல்லை, நான் பார்ப்பவன் அப்படின்ற ஒரு ஞானம் கிடைக்குது. அதான் சித்தி. அப்போ நைஷ்கர்மியம் அப்படின்ற அந்த தன்மையும் அதுதான் சித்தி. அதுதான் சித்தி, தத்து சித்தி, அதுதான் சித்தி. அந்த நைஷ்கர்மியம் தான் சித்தி. அந்த பேருக்கு பேர் சா நைஷ்கர்மிய சித்தி. அந்த ரெண்டுத்தையும் சேர்த்தீங்க அப்படின்னா நைஷ்கர்மிய சித்தின்னு பேர். அப்ப நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னா ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு, ரெண்டுமே வேற வேற இல்லை. நான் கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை, நான் சாட்சி பார்ப்பவன், வெறும் பிரம்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம்னு எந்த ஞானம் உண்டாகுதோ அந்த ஞானத்துக்கு பேரு நைஷ்கர்மிய சித்தின்னு பேரு. ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் நைஷ்கர்மியஸ்ய வா சித்தி, வேற ஒரு அர்த்தம் அல்லதுன்னு போட்டு இன்னொரு மீனிங் சொல்றாரு. நைஷ்கர்மியத்தோட சித்தி, நைஷ்கர்மியத்தினுடைய சித்தி. எப்படி நைஷ்கர்மியத்தினுடைய சித்தி எப்படி கிடைக்கும்? கர்மத்தை விட்டுட்டு உண்டாகிற சித்தி எது அப்படின்னா ஆச்சரியர் ரொம்ப அருமையா சொல்றாரு. நிஷ்கிரிய ஆத்மஸ்வரூப. ஆத்மா எப்படிப்பட்டது? நிஷ்கிரியம். நான் நல்லா உட்கார்ந்து பார்த்தோம் அப்படின்னா தேகம் பண்ணுது, நான் பண்ணல. மனசு சிந்திக்குது, நான் பண்ணல. கண்ணு காது எமைக்குது, நான் பண்ணல. காது கேட்குது, கண்ணு பார்க்குது, இதெல்லாம் இந்திரியங்கள் பண்ணுது, நான் பண்ணல. அப்ப நான் யாரு? ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், மனசோ மனோயத்து, வாச்சோக வாச்சம், சபு பிராணஸ்ய பிராணக, சக்ஷுஷு அதிமுச்சிய தீராக பிரேத்திய அஸ்மான் லோகாத் அமிர்தா பவந்தி. கேனோபனிஷத்துல 2வது மந்திரம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லுது. நான் காது இல்லை, நான் காதுக்கு காது, காதுக்குள்ளார இருந்து
காது கேட்கறத அறிகின்றேன், நான் கண்ணுக்கு கண்ணாயிருக்கின்றேன், கண்ணு பார்க்கறது எல்லாத்தையும் கண்ணுக்குள்ளார இருந்து பார்க்கிறேன், மூக்குக்கு மூக்கு, நான் மூக்குக்குள்ளார இருந்துகிட்டு மூக்கு ஸ்மெல் பண்றதெல்லாம் அறிகின்றேன், நான் நாக்குக்கு நாக்கு, நாக்கு சுவைக்கிறது எல்லாத்தையும் நாக்குக்கு உள்ளார இருந்துகிட்டு நான் அறிகின்றேன், மனசுக்கு மனசு, நான் மனசு சிந்திக்கிற எல்லாத்தையும் அதுக்கு உள்ளார இருந்துகிட்டு அறிகின்றேன் பார்க்கின்றேன், புத்திக்கு புத்தி, நான் புத்தியை சிந்திக்கிறது சங்கல்பிக்கிறது எல்லாத்தையும் புத்திக்குள்ளார இருந்துகிட்டு புத்திக்குள்ளார இருந்துட்டு பார்க்கிறேன் அறிகின்றேன். அப்ப நான் யார்? பார்ப்பவன். இத கேட்டு பாருங்க, இத சுவைச்சு பாருங்க, இத தொட்டு பாருங்க. நம்ம கிளியரா சொல்றோம்ல. அப்ப நம்மளோட சொரூபம் என்னது? பாக்குறதா சொரூபம். இத தொட்டு பாருங்க, சூடு பத்துமா பத்தாதான்னு தொட்டு பார்த்தா அப்ப சொல்றோமா? அப்ப யாரு தொடுறா? ஸ்கின்னால கையால தொட்டு பாக்குறோம். சூடா இருக்கு, சில்லுன்னு இருக்கு. ஸ்மெல் பண்ணி பாருங்க, இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, ஸ்மெல் நல்லா இருக்கு, நல்ல பிளேவர். அப்ப யார் அறியறா? மூக்கு ஸ்மெல் பண்ணுது, நான் அறியறேன். அப்ப டேஸ்ட் பண்ணி பாருங்க, நாக்கு டேஸ்ட் பண்ணுது, இது உப்பு கம்மியா இருக்கு, உப்பு காரம் அதிகமா இருக்கு அப்படின்னு நான் தான் சொல்றேன். யார் அறியறா? பின்னாடி இருந்து நான் அறியறேன். அப்ப எல்லாத்துக்கும் பின்னாடியும் பாத்தீங்கன்னா யார் அறியறா? அறிபவன் நான் அப்படின்னு ஆத்மாதான் பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்டது? நிஷ்கிரிய ஆத்மஸ்வரூபம். அப்ப என்னுடைய சொரூபம் என்னது? நான் சொல்றேனே, அந்த நானோட சொரூபம் என்னது அப்படின்னா கர்மங்கள் அற்றது, கர்மங்கள் இல்லாதது. அப்ப என்னுடைய சொரூபம் என்னது? பார்க்கின்றது தான் என்னுடைய சொரூபம், அறிவுதான் என்னுடைய சொரூபம். அப்ப நான் பார்க்கிறேன், நான் அறிகிறேன் அப்படின்னு நீங்க ஒரு அறிவு உங்களுக்கு உண்டாச்சுன்னா அப்ப தெரிஞ்சிடும் இந்த ஆத்மா கர்மம் இல்லாது. அதுக்கு பேரு நிஷ்கிரிய ஆத்மான்னு பேரு. அந்த நிஷ்கிரிய ஆத்மான்னு தெரிஞ்சுட்டு அதுலயே அதோட சொரூபத்திலேயே அவஸ்தான லட்சணசிய சித்தி, அந்த தான்லயே நிக்கிறது. அப்ப ஆத்மா நிஷ்கிரிமி சுத்திக்கு இன்னொரு முக்கியமான மீனிங் சொல்றாரு. என்னன்னா ஆத்மஸ்வரூப அவஸ்தானம், ஆத்மஸ்வரூபத்திலேயே நிக்கிறது, தான் தானாய் நிற்றல். தான் தானாய் நிற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிஷ்கிரிய ஆத்மஸ்வரூபத்துல அவஸ்தானம் அப்படின்னா தேரு ஊர் சுத்தி நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப இனிமே எப்ப கிளம்பும்? அடுத்த வருஷம் தீபத்துக்கு தான் கிளம்பும். அது வரைக்கும் தேர் எங்க இருக்கும்? அது நிலையா அங்கேயே இருக்கும். அந்த நிலைக்கு வருதுன்னு சொல்லுவோம்ல, தேர் நிலைக்கு வந்துருச்சா? நான் கேட்போம், தேர் நிலைக்கு வந்துருச்சா? வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம தேர் எல்லாம் ஊர் சுத்திட்டு இருக்கு. இப்போ இந்த தேர் பாத்தீங்கன்னா ஊர் சுத்தி கடைசியில எங்க வரணும்? நிலைக்கு வரணும். அந்த நிலைக்கு வர்றதுக்கு பேர் என்னது? சொரூப அவஸ்தானம், தான் தானா. எங்க டெய்லி நம்ம நடக்குது? டெய்லி நம்ம தேர் என்ன ஆகுது? தூக்கத்துல நிலைக்கு வந்துருது. தூக்கத்துல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நிஷ்கிரியமா இருக்கும். நான் சுகமா இருக்கேன். அங்க ஏதாவது கிரியா இருக்கா தூக்கத்துல? தூக்கத்துல வேற ஏதாவது ஈஸ்வரன் தனியா இருக்காரா? இல்ல நீங்க தனியா இருக்கீங்களா? நான் இருக்கேன், எனக்கு அந்நியமா ஈஸ்வரன் இருக்காருன்னு ஏதாவது தோணுதாங்க? இல்ல. அங்க ஏதாவது கிரியா இருந்துச்சா தூக்கத்துல? டீப் ஸ்லீப்ல பாக்குறது, கேட்கறது, சிந்திக்கிறது, ஓடுறது, ஆடுறது, பாடுறது ஏதாவது இருக்கா? ஒரு மண்ணாங்கட்டி கர்மமும் இல்லைல்ல. ஒரு கர்மமும் தூக்கத்துல பாத்தீங்கன்னா இல்ல. எந்த பேதமும் ஈஸ்வர ஜீவ பேதம் எதுவுமே இல்லை. ஜீவ பேதம் இல்லை, ஈஸ்வர ஜீவ பேதம் இல்லை, ஜட ஜீவ பேதம் இல்லை, எந்த பேதங்களும் இல்லை. அப்ப தூக்கத்துல நம்ம என்னவா இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஷ்கிரிய ஆத்மஸ்வரூபத்துல டெய்லி நம்ம என்ன ஆகிறோம்? எஸ்டாப்ளிஷ் ஆகிறோம், நல்லா நிக்கிறோம். அதனாலதான் நமக்கு எனர்ஜி பாத்தீங்கன்னா நாள் ஃபுல்லா ஊர் சுத்துறதுக்கு எனர்ஜி அங்க இருந்தா கிடைக்குது. அப்ப தான் தானாய் நிற்றலுக்கு என்ன பேரோ, தூக்கத்துல எப்படி நம்ம நிக்கிறோமோ அதே இது ஜாகிரதத்துல ஒருத்தருக்கு உண்டாச்சுன்னா அதுக்கு பேரு நைஷ்கர்மிய சித்தின்னு பேரு. தூக்கத்துல ஒருத்தன் எப்படி இருக்கான்? அறிவு இல்லாம இருக்கான். ஜாகிரதத்துல அறிவோட நான் இருக்கிறேன், இவ்வளவுதான் அறிவு. அகமஸ்மி, அகமஸ்மி, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. நான் தேகம் இல்லை, நான் பரமஹம்சானந்தா இல்லை, நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, நான் இருக்கேன். வெறும் இருப்பு மட்டும், அறிவு மட்டுமா நம்ம நின்னோம் அப்படின்னா, தான் தானா நின்னோம் அப்படின்னா அதுக்கு பேரு என்னது? நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு பேரு. ஆச்சாரியர் சொல்றாரு, ஆத்மஸ்வரூப அவஸ்தான லட்சணசிய சித்தி, அதனுடைய சித்தி இருக்குல்ல, தான் தானா நிக்கிற சித்தி. இதான் இந்த மொத்த வேதாந்தத்தோட சித்தி. எது? தான் தானாய் நிற்றல் தான் சித்தி. அந்த சித்திக்கு பேரு நிஷ்பத்திக்கு, அது உண்டாகிறது எதுவோ சித்தின்னு அர்த்தம், உண்டாகுதல். அப்போ இப்ப நம்ம ட்ரை பண்ணுவோம்,
சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனத்துல தான் தானாய் நிக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணி அந்த ஸ்திதி எப்படி உண்டாகுதோ அந்த சித்தி, அதுக்கு பேர் தான் சித்தின்னு பேரு. நைஷ்கர்மிய சித்தி. தாம் நைஷ்கர்மிய சித்தியும், அந்த நைஷ்கர்மிய சித்தியை. அப்ப தெளிவா இருக்கு, நானும் பிரம்மமும் ஒண்ணு, ஈஸ்வரனும் ஒண்ணு அப்படின்னு நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லை அப்படின்னு எவன் அறிகிறானோ அதுக்கு பேரு நைஷ்கர்மிய சித்தின்னு பேரு. அவனிடமிருந்து எல்லா கர்மங்களும் வெளியேறிவிட்டது. அடுத்து தான் தானாய் நிற்றலுக்கு பேரு என்ன பேரு? தான் தானாய் நிற்றலுக்கு பேரு நைஷ்கர்மிய சித்தின்னு பேரு. அது எப்படிப்பட்டது? பராம் நைஷ்கர்மிய சித்திம் அப்படின்னு போட்டிருக்கு, ஒரு அட்ஜெக்டிவ் போட்டிருக்கு பராம் அப்படின்னு. பராம்னா என்ன சுவாமி அப்படின்னா மேலான அப்படின்னு அர்த்தம். மேலானது அப்படின்னாவே ஒரு கம்பேரிட்டிவ் வந்துருதுல உங்களுக்கு. அப்ப கீழானதுன்னு ஒண்ணு இருக்கா? ஆமா, கீழானதுன்னு ஒண்ணு இருக்கு. மேலான சித்தி, கீழான சித்தி. அப்ப மேலான சித்தி, இந்த உலகத்திலேயே மேலான சித்தி எது அப்படின்னா தான் தானாய் இருத்தல் தான். மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான் மோட்சம்னு பேரு. அதுதான் மேலான சித்தி. மீதி இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சித்திகளும் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, கரும ஜனித்த கருமஜ சித்தி விலக்ஷணம். இந்த நைஷ்கர்மிய சித்தி பாத்தீங்கன்னா கர்மத்தில் அடையக்கூடிய சித்திகள்லாம் இருக்குல்ல. ஒரு பதவி அடையிறோம், கர்மத்தினால் அடையிறோம். ஒரு நல்ல ஒர்க் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடு கட்டுறோம், அது கர்மத்துல இருந்து உண்டாகிறது. நல்ல குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நல்லா கிராண்டா பண்ணி வைக்கிறோம், அதெல்லாம் கர்மத்துல இருந்து உண்டாகிறது. கஷ்டப்பட்டு படிச்சு, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு, கஷ்டப்பட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த உலகத்துல நடக்கிற எல்லா சித்திகளும் என்னது? கர்மத்திலிருந்து உண்டாகிற சித்திகள். ஒரு பிராணாயாமம் பண்றோம், ஒரு தபஸ் பண்றோம், ஒரு தான தர்மம் பண்றோம். இந்த 7 லோக்கங்களும் நீங்க எதை அடைஞ்சாலும் நம்ம சொல்றோம்ல, கர்மனா பித்ருலோக வித்யா தேவலோக. இந்த 7 லோக்கங்கள்லையும் நீங்க எந்த சித்தி எடுத்தாலும் அந்த சித்திக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஒண்ணு உடம்புனால பண்ணப்பட்ட கர்மத்தினால அடையிற சித்தி ஒண்ணு அடையிறது, இன்னொன்னு வாக்குனால அடையக்கூடிய சித்தி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா மனசுனால அடையக்கூடிய சித்தி. 3 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, காயா வாச்சா மனசா. இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்டால நம்ம கர்மத்தை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? இந்த உலகத்துல இருக்க 7 லோகத்துல இருக்க வஸ்துக்களையும் அடையும். அப்ப இது எல்லாம் கர்மஜா சித்தி அப்படின்னு பேர். 7 லோகங்களும் இதுக்கு விலக்ஷணம். இதுக்கு வேறானது எதுவோ அது எது அப்படின்னா தான் தானாய் நிற்றல். இந்த தான் தானாய் நிற்றலுக்கு இன்னொரு பேர் என்ன சுவாமி அப்படின்னா அதுக்கு பேர் தான் சத்யோ முக்தி அப்படின்னு பேர். சத்தியோன்னு தமிழ்ல சத்தியோன்னு சொல்லாதீங்க, சத்தியோன்னா வேறையாயிடும். சத்யோ அப்படின்னா சத்திய அப்படின்னு ஒரு அவ்விய பதம், உடனேன்னு அர்த்தம். உடனே இமீடியட்டுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா சத்தியகன்னு ஒரு அவ்வியம். சத்தியன்ற சப்தத்தோட முக்தியை சேர்த்தீங்கன்னா உடனே முக்தி. நீங்க மத்த முக்திலாம் என்னது? மத்த முக்தி நான் சொர்க்கத்தை அடையணும்னா ஒரு ஹோமம் பண்ணணும், ஒரு யாகம் பண்ணணும், ஒரு தான தர்மம் பண்ணணும், கர்ம பண்ணியாகும். கர்மனா பித்ருலோகா. நீங்க பாத்தீங்கன்னா சொர்க்கத்தை தாண்டி இருக்கிற சாயுஜ்ய முக்திக்கெல்லாம் போகணும் அப்படின்னா காலையில ஒரு நல்ல ஒரு சிவாச்சாரியரோட ஒரு பிரவச்சனம் கேட்டேன். ரொம்ப அருமையா, யார் பேர் தருவது, ரொம்ப நல்லா சொல்றாரு. நல்ல எந்த இடத்துலயும் உபாசனைய பாத்தீங்கன்னா அவ்வளவு எக்ஸலண்டா சொல்றாரு. சைவ மதங்கள் எல்லாம் சொல்லுது என்னன்னு கேட்டா சாயுஜ்யத்தை அடையிறத பத்தி சொல்லுது. கைலாயம் யாருன்னு தெரியல, நல்லா சொல்றாரு. லீனா இருப்பாரு. நான் இன்னைக்கால ரொம்ப எக்ஸலண்டா சொல்றேன், நல்லா சொல்றேன். எங்கேயுமே விகல்பமே இல்லை, எங்கேயும் பரம்பரையில இருந்து எங்கேயுமே மாறேபடல. சைவம் வைஷ்ணவம் எல்லாமே எதை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கைலாயத்தை அடையிறதையும் வைகுண்டத்தை அடையிறதையும் சொல்லிட்டு இருக்கு. அப்ப கைலாயத்தை வைகுண்டத்தை அடையணும்னா நீங்க என்ன பண்ணி ஆகணும்? மானசத்துல உபாசனை பண்ணி ஆகணும். ஈஸ்வரனையோ இல்ல விஷ்ணுவையோ என்ன பண்ணி ஆகணும்? உபாசனை பண்ணணும். அதே நேரத்துல சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா கர்மத்தை பண்ணணும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த லோகத்தை அடையணும் அப்படின்னா நல்ல புண்ணிய பாப்பம் 2 கலந்திருந்தா இந்த லோகத்தை அடையலாம். பாப்பத்தை பண்ணினா என்ன பண்ணும்? கீழே இருக்க லோகங்களை அடையலாம். அப்ப எல்லா லோகங்களும் 7 லோகங்களும் எதனால் அடையணும்? காயா வாச்சா மனசா, இந்த 3த்தினால் அடையக்கூடிய கர்மங்களிலிருந்து உண்டாகிறது. அப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு வேறா இருக்கிறது என்னன்னா, நீங்க போய் இறந்த பிறகு போய் அடையணும், சொர்க்கத்துக்கு போகணும். இப்பயோ அடைய முடியாது, இறந்த பிறகுதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். கைலாயம் வைகுண்டம் போகணும், இறந்த பிறகுதான் கைலாயமும் வைகுண்டமும் போக முடியும். ஆனா தான் தானாய் நிற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஞானத்தினால
என்ன நடக்கும் அப்படின்னா, தான் தானாய் நிற்றல எந்த கர்மாவும் இல்லை, சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்றதுதான் அங்க சாதனம். சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ணி தான் 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 தான்ல நிக்கிறதுனால அந்த தான்ல எஸ்டாப்ளிஷ் ஆனீங்கன்னா உடனே முக்தி. உடனே இங்கேயே ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே முக்தி. அதுக்கு பேரு சத்யோ முக்தி அப்படின்னு பேர். சத்யோ முக்திக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பேர் எது அப்படின்னா ஜீவன் முக்தி அப்படின்னு அதுக்கு பேர். சத்யோ முக்திக்கு இன்னொரு பேரு ஜீவன் முக்தி. சத்யோ முக்தி அப்படின்னா உடனே தான் தானா எஸ்டாப்ளிஷ் ஆன அந்த க்ஷணமே முக்தி உண்டாகிறது. அதுதான் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிற போதே முக்தி கிடைக்குது, எங்கேயோ போய் அடையிறது இல்லை. அப்படிப்பட்ட அந்த சத்யோமுக்தி அவஸ்தான ரூபாம், சத்யோமுக்தியில நிலை பெறுதல் வடிவான நிற்றல் வடிவான என்னுடைய ஆத்மா தான் மோட்ச சொரூபம். என்னுடைய ஆத்மாலேயே, என்னுடைய ஆத்மான என்னது, நான்றதுல நிக்கிறது எதுவோ அதுதான் மோட்சம். அப்ப அந்த நான்ல நிக்கக்கூடிய மோட்சத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சத்யோ முக்தி ஜீவன் முக்தின்னு பேரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நைஷ்கிரிம சித்தின்னு பேரு. அதை வந்து பாத்தீங்கன்னா எதனால அடைய முடியும்னா சந்நியாசேன. சந்நியாசம்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், வேஷம் இல்லை, அது பாக்ய சந்நியாசம். பாக்ய சந்நியாசத்தினால இல்லை, நான் சொன்னேன்ல சர்வபூதானந்தான ஒரு சுவாமி, எனக்கு ரொம்ப பிரியமான சுவாமி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் பெரிய சிஇஓவாக இருந்துட்டு சன்னியாசம் எடுத்துக்கிட்டார் தயானந்த சுவாமிகிட்ட. அவருக்கு நான் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா லகு சித்தாந்த கௌமுதி டீச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் ரொம்ப ஒரு பஃபூன் இது மாதிரி இருப்பார், இந்த கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி இருப்பார், புஸ் புஸ் புஸ்ன்னு இருப்பார். என்ன சாப்பிட்டு தெரியுங்களா, ஆள் ரொம்ப நல்ல ஆள், இப்போ இருக்காருன்னு தெரில. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், அவருக்கு வந்து இந்த சன்னியாசம் இதெல்லாம் இந்த பேக்ரவுண்ட் சாஸ்திரம்லாம் பெரிய அளவுலாம் இல்லை. அவர் என்ன பண்ணுவார், என்கிட்ட போகும்போது நம்மளாம் சன்னியாசி ஆகிட்டோம் சாமி, நமக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் தான். இந்த வார்த்தையை நான் எப்போ வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் கிளாஸுக்கு போவேன் அவரோட இடத்துக்கு. போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் போகும்போதும் அவருக்கு வந்து சந்தோஷம், அந்த சன்னியாசம் வந்து ஒரு ஆனந்தத்தை கொடுத்துருக்கும். சன்னியாசமே ஒரு ஆனந்தம், ஒரு லிபரேஷன் மாதிரி இருக்கும். அவர் நினச்சிக்கிட்டாரு என்னன்னு கேட்டால், நான் எப்பவும் சொல்லுவேன் சாமி அப்படி இல்லை, சாமி அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா கூட அவர் என்ன சொல்லுவார், இல்லை இல்லை நமக்கெல்லாம் சன்னியாசம் எடுத்துட்டோம், நமக்கெல்லாம் மோட்சம்தான் அப்படின்னு. வாஸ்தவத்துல தேச சந்நியாசம் இல்லை. அதான் சொன்ன பாக்ய சந்நியாசத்தினால மோட்சம் இல்லை. அப்போ அது பாக்ய சந்நியாசத்துக்கு என்ன பேரு, வியாவகாரிக சந்நியாசம், அதனால மோட்சம் இல்லை. அது ஒரு வே. இந்த பாகியத்துல இருக்கக்கூடிய சந்நியாசத்தை பிடிச்சுக்கிட்டு அந்த பாரமார்த்திக சந்நியாசம்னு சொல்லக்கூடிய ஆந்தர சந்நியாசத்தை அடைய வேண்டும். அதனால்தான் 5:13 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா 5:13 ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியரா 5:13 சொல்லப்பட்டிருக்கு. சர்வ கர்மாணி மனசா சந்நியாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேகி நைவ குருவன் நாகாரயன் அப்படின்றதுதான் வாஸ்தவ சந்நியாசம். அப்போ மெதுவா வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மங்களையும் வந்து நான் செய்யவில்லை அப்படின்னு புத்தியினால, மனசுனாலனா நல்ல விவேக ஞானத்தினால நான் செய்யவில்லை அப்படின்னு தியாகம் பண்ணிட்டு 9 துவாரங்கள் உள்ள இந்த தேகத்துல இந்த தேகின்னு சொல்லக்கூடிய சாட்சியா இருக்கிற இந்த ஆத்மா எப்படி இருக்கான், நிஷ்கிரியமா, எந்த ஒன்றை செய்யாமல் எந்த ஒன்றையும் செய்விக்காமல் சுகமா இருக்கின்றான். அந்த மனசால புத்தியினால ஞானத்தினால விடுறமே அதுதான் சந்நியாசம், அதுதான் பாரமார்த்திக சந்நியாசம். பாரமார்த்திக சந்நியாசத்தை அடையறதுக்காகத்தான் வியாவகாரிக சந்நியாசம் பாகிய சந்நியாசம் தேவைப்படுது. அப்போ வாஸ்தவ சந்நியாசத்தினால் இந்த சொரூபத்தை அடையிறான்னு அர்த்தம். ஆச்சாரியார் என்ன பண்ணிட்டா தெரியுங்களா, சந்நியாசேன அப்படின்றதுக்கு அர்த்தம் சம்யக் தர்ஷனேனு போட்ட. சம்யக் தரிசனம்னா யதார்த்தமான பார்வை, உள்ளதை உள்ளபடி பார்த்தலுக்கு பேரு சம்யக் தரிசனம்னு பேரு. என்னது உள்ளபடி பார்த்தல், இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறதா நான் பார்ப்பவன், மற்றதெல்லாம் திருஷ்யம். அப்போ இந்த தேகம், இந்த மனசு, இந்த புத்தி, இதெல்லாத்திலும் நடக்கிற காரியங்களையும் நான் என்ன பண்றேன், நான் பண்ணவில்லை, நான் பார்க்கிறேன். அப்போ நான் பார்க்கிறேன், இது எல்லாம் எனக்கு திருஷ்யங்கள் அப்படின்னு இதை பிரிச்சு பார்க்கறது இருக்குல்ல, அதுக்கு பேரு சம்யக் தரிசனம்னு பேரு. என்னை தன்னை அகர்த்தா என்றும் அபோக்தா என்றும் தன்னை சாட்சி என்றும் இந்த கர்மங்கள் எல்லாம் பிரகிருதியோடது என்றும் பிரித்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பேரு சம்யக் தரிசனம்னு பேரு. அப்படி பண்ணிக்கிட்டா அந்த சம்யக் தரிசனத்தினால தத்து பூர்வகேன,
அதை முன்னிட்டு. அப்ப இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஏதாவது பண்ண வேண்டி இருக்குமா? ஒன்றும் பண்ண வேண்டாம். எதையா செய்வானா? செய்ய மாட்டான். எதையா செய்விப்பானா? செய்விக்க மாட்டான். அப்ப எப்படி இருப்பான்? ரமண பகவான் மாதிரி பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி சொரூபத்திலேயே நிற்பான். பாட்டுக்கு இருக்கிற சொரூபத்திலேயே அகமகம்லயே அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆகி நிக்கிறது. அந்த அதை முன்னிட்டு சர்வ கர்ம சந்நியாசேன தற்பூர்வகேனவா சர்வ கர்ம சந்நியாசேன எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு ஆத்மாராமனா 3:17 சொல்லப்பட்டிருக்குல்ல. 3:17 வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையானது இருக்கு. எஸ்து ஆத்ம ரதிரேவஸ்யாத், எஸ்து ஆத்ம ரதி. அப்ப உள்ளுக்குள்ளார தூக்கத்துல இருக்கிற மாதிரி, தூக்கத்துல நமக்கு தெரிஞ்சு அதிகமான சுகம் எங்க இருக்கு? தூக்கத்துல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஆயாசமும் அங்க இல்லை. அப்ப ஒரு தாட் இருக்கு பாத்தீங்களா, நான் தான் 2-3 நாளா யோசிச்சுட்டே இருக்கேன். ஒரு தாட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெயின்ங்க. தாட்லெஸ்ன்றது இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வாஸ்தவ சுகம். ஒரு தாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரயத்தனம் இருக்கு, அங்க ஒரு பிரயத்தனம் இருக்கு, ஒரு முயற்சி இருக்கு, அது ஒரு காரியம். அது அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நிராயாசமா ஒரு சுகத்தை நம்ம அனுபவிக்கிறோம்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்பர்ஷ யோகம். அங்க வந்து பாத்தீங்கன்னா எதோடையும் எதுக்கும் சம்பந்தமே இல்லாதது சத்துவ சுகம். அது வந்து இருக்கிறதுலயே உத்தம சுகம் தூக்கத்துல இருக்குல்ல. ஏன் அந்த இடத்துல எல்லா கர்மங்களும் இல்லாம இருக்கு. ஒரு கர்மம் இல்லை, மனசோட கர்மம் இல்லை, புத்தியோட கர்மம் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த தேகத்துல நடக்கிற மெட்டபாலிசம் இந்த தேகத்தோட ஒரு சம்பந்தமும் அங்க இல்லை. எனக்கு இதெல்லாம் இருக்கு அப்படி தேகத்தோட எந்த சம்பந்தமும் இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல அனாயாசமா நிராயாசமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுகத்தை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த சுகம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டா சர்வ கர்ம சந்நியாசத்தினால. இத தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்? ஜாகிரதத்திலேயே இந்த சுகம் ஒருத்தனுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? ஆத்ம ரத்தின்னு பேர். ஆத்ம சுகத்தை, தூக்கத்துல இருக்கிற சுகத்தை அப்படியே ஜாகிரதத்திலேயே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆத்ம ரதி. ஆத்ம எஸ்து ஆத்ம ரதிரேவஸ்யாத் ஆத்ம திருப்தமானவன். தன்னிடத்திலேயே திருப்தி உண்டாயிடும். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற சுகங்கள் எல்லாம் பொய், வந்து போறது. ஆனா தன்னுடைய ஆத்ம சுகத்துக்கு எந்த பேமெண்ட்டும் கொடுக்க வேணாம், வந்து போறது இல்லை, நித்திய சுகம். அதனால வந்து பாத்தீங்கன்னா திருப்தியா இருக்கான். வேற வெளியில நடக்கிறது எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சதுனால உள்ளுக்குள்ள பரம திருப்தியா ஆத்ம திருப்தன்னு பேரு. ஆத்ம திருப்த சந்துஷ்டக, ஆத்ம சந்துஷ்டக. தன்னிடத்திலேயே சந்தோஷத்தை அடைகிறான். வேற சந்தோஷத்துக்கு வேற நிமித்தங்கள் வெளியில தேவையே இல்லை. அப்படி இருக்கிறவனுக்கு தஸ்ய காரியம் ந வித்யதே, அவனுக்கு செய்ய வேண்டியது என்று இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அப்ப இந்த உலகத்திலேயே அடைய வேண்டிய கடைசி காரியம் எது அப்படின்னா, நான் ஆத்மாவா இருக்கேன், எனக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் பொய், நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லை அப்படின்னு அறியறது. அந்த ஞானம் ஒருத்தருக்கு கிடைச்சிச்சுன்னா இனி இந்த உலகத்துல செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. அவர் என்ன பண்ணுவார்? எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு ஒரு மரத்தடியிலையோ ரமணர் மாதிரி எங்கேயோ ஒரு தூண் கிடைச்சா போதும், சும்மா உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டும். எங்க வேடிக்கை? கண்ணு வெளியில பார்க்கும், ஆனா சித்தம் எப்படி இருக்கும்? உள்ளுக்குள்ளார ஆத்மாலேயே நிலை பெற்று. இதுதான் அப்போ சர்வ கர்ம சந்நியாசேன அதிகச்சதி. அந்த நைஷ்கர்மிய சித்தியை தானாய் நிற்றலை அவன் என்ன பண்றான்? சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ணுவது மூலமா தானாய் நிற்றல் அப்படின்ற நிஷ்டையை, ஆத்மஸ்வரூபத்துல நிற்றலை அடைகின்றான். அதிகச்சதி பிராப்னோதி, அடைகின்றான். ததா ச உக்தம், அது போலவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டும் இருக்கு. அப்படியே கொடுத்துருக்கேன், இங்கே 5:13 சொன்னதை கொடுத்துருக்கேன். பகவான் சொல்றார் ததாச்ச உக்தம், அது போலவே வந்து பாத்தீங்கன்னா 5:13 சொல்லப்பட்டிருக்கு. சர்வ கருமாணி மனசா சந்யஸ்ய நைவ குருவன் ந காரயன் ஆஸ்தே. ஆச்சரியம் அங்கங்க பிட்டு எடுத்து ஸ்லோகத்தை மாத்தி போட்டிருக்க. சர்வ கர்மாணி மனசா, எல்லா கர்மங்களையும் புத்தியினால, விவேக புத்தியினால தியாகம் பண்ணிட்டு இந்த 9 வாசல் உள்ள இந்த தேகத்துல இந்த ஆத்மா எப்படி இருக்கு அப்படின்னா, ஆத்மா ராமனா சுகமா இந்த ஆத்மா வீற்றிருக்கிறது. எந்த ஒன்றையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை, வெறும் சாட்சியா இருக்கின்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம நிஷ்டா தான் வந்து பாத்தீங்கன்னா நைஷ்கர்மிய சித்தி. ஆத்மாலேயே நிற்றல், தான் தன்னிலேயே நிற்றல் அப்படின்றதுதான் நைஷ்கர்மிய சித்தின்னு பேரு. அந்த சித்தியை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அந்த சர்வ கர்மங்களையும் சந்நியாசம் பண்ணிட்டு அதுலயே தான் 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 பிராக்டிஸ் பண்ணி அதுலயே நிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம்னு பேரு. அதை வந்து பாத்தீங்கன்னா சர்வ கர்ம சந்நியாசத்தால் அடைகின்றான். அப்ப முதல்ல
கர்மத்தை பண்ணி கர்மத்திலிருந்து சமத்துவம்ன்ற சித்தி 6:3 சொன்னதை எடுத்து பார்த்துக்கணும். 6:3 சொல்றது என்னது? முதல் சித்தி கர்மத்தினால சமநிலை அடையிறது முதல் சித்தி, கர்மஜா சித்தின்னு பேர். அதுக்கப்புறம் சமநிலை அடைஞ்சவன் என்ன பண்ணணும்? குருநாதர் சொன்ன அந்த ஞானத்தை எடுத்துக்கிட்டு சதா சர்வ கர்மங்களையும் விட்டுட்டு தான் 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 தான்லயே நின்று அந்த நைஷ்கர்ம சித்தின்னு சொல்ற ஆத்மஸ்வரூபத்திலேயே நிற்றல் என்ற மோட்சத்தை அடையணும். நைஷ்கர்ம சித்தின்னு பேர். இந்த 2 சித்தி தான் பாத்தீங்கன்னா வாஸ்தவமானது அப்படின்னு இந்த ஸ்லோகம் முடியுது. இது எப்படி அடையிறது கேள்வி வருமா? இந்த நைஷ்கர்ம சித்திக்கான மெத்தட் இருக்கா சுவாமி? இப்ப எனக்கு ஞானம் இருக்கு சுவாமி, யாரெல்லாம் கை தூக்குங்க, எத்தனை வருஷம் நிறைய பேர் படிச்சிருக்கீங்க. இப்ப சுவாமி நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு தெரியும் சாமி. எப்படி நான் சொன்னதெல்லாம் தெரியல, பகவத்கீதை ஃபுல்லா கேட்டிருக்கீங்க, 600 கிளாஸ் மெஸ்மரிசம் பண்ணி வச்சிருக்கு, கேட்டிருக்கோம். ஆனா இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதா? முடியல சார். அப்ப யாருக்கெல்லாம் ஞான நிஷ்டை வேணுமோ அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னு ஒரு கேள்வி வருதா? அந்த கேள்விக்கு பதில் தான் இனிமே ஆரம்பிக்க போகுது. 50வது ஸ்லோகத்துல இருந்து அந்த நிஷ்டையை அடையிறத பத்தின விசாரம் ஆரம்பிக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். செந்தில் இருக்கார, செந்தில் கேட்டார் யாருக்கு மோட்சம் சாமி அப்படின்னு. அப்ப நமக்கு கேள்வி வரும், யாருக்கு மோட்சம் அப்படிலாம் கேள்வி வரும், நிறைய கேள்விகள்லாம் வரும். அப்போ பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த விஷயத்தை பத்தி சந்தேகங்கள் இருக்கோ இனிமே நாளைக்கு பாடத்துல இருந்து அதெல்லாம் ஆச்சரியர் ஆரம்பிக்க பார்ப்போம். நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. நமஸ்காரம். சங்கரர் சிவ அவதாரம். சாட்சாத் சிவபெருமானே சங்கரரை பாஷ்யம் பண்றார். ஸ்லோகம் சொல்றது கிருஷ்ண பரமாத்மா. இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன மாயாச்சாலம் பண்றாங்க. ரெண்டும் நீங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சாஸ்திரம் மாதிரி வேற ஒண்ணு இல்லவே. ஏக்கம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம். ஒண்ணு போதும் மொத்தத்தையும் மோட்சத்தை கொடுக்குறது. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு மொத்தத்தையும் எசன்ஸ் எடுத்து அப்படி கொடுத்துருக்கு. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.